சென்னை எடியூம் பிளஸ் மற்றும் ஸ்கில்நெட் இணைந்து வழங்கும் ஃபேமிலி கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜி ஆன்லைன் டிப்ளமா பயிற்சி வகுப்பில் இணைந்திருக்கும் உங்கள் அத்தனை பேரையும் உங்களை அன்போடு வருக வருக என இந்த வகுப்பிற்கு வரவேற்கிறோம். இன்று எடியூம் பிளஸ் மற்றும் ஸ்கில்நெட் இணைந்து வழங்கும் இந்த ஃபேமிலி கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜி மூன்றாவது பேட்ச், தேர்ட் பேட்ச் உடைய துவக்க வகுப்பை நாம் அடைந்திருக்கிறோம். முதல் பேட்சில் 30 பேர் இந்த பயிற்சியை சிறப்பாக நிறைவு செய்து தற்போது சான்றிதழுடன் அவர்கள் தங்களுடைய பணிகளை துவங்கிவிட்டார்கள். அதே போன்று இரண்டாவது பேட்ச் 25 உறுப்பினர்களோடு இப்போது நிறைவு மாதத்தை சந்தித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் தேர்வுக்கான ஆயத்தத்தில் இருக்கிறார்கள். மூன்றாவது பேட்ச் இப்போது இதுவரை சுமார் 20 பேர் வரை நம்முடைய வகுப்பில் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்னும் சிலர் இணைய இருக்கிறார்கள். எனவே 25 முதல் 30 பேர் என்பதுதான் நம்முடைய லிமிட். சோ அந்த அளவோடு தான் நாம் இந்த பயிற்சி வகுப்பை நடத்துவோம். காரணம் என்னவென்றால், ஊருக்கு ஒரு உளவியல் ஆலோசகர் என்கிற நோக்கத்தோடு எடியூம் பிளஸ் ஸ்கில்நெட் இணைந்து இந்த பயிற்சி வகுப்பை நடத்துகிறது. ஒருவரை இங்கிருந்து உருவாக்குகிற போது அவர் உண்மையிலேயே உளவியல் தத்துவங்களை, உளவியல் சித்தாந்தங்களை, உளவியல் முன்னோடிகளுடைய ஆய்வு கருத்துக்களை, அவர்களுடைய வழிகாட்டுதல்களை முழுமையாக புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் சைக்காலஜிக்கல் டூல்ஸ், உளவியலை முறையாக கற்று பயிற்சி எடுத்து தங்களை தேடி வரக்கூடிய கிளைண்ட் தன்னிடம் முழுமையாக பயன்பெறக்கூடிய வகையில் அவர்களுக்கு சைக்காலஜிக்கல் டூல்ஸ் பிராக்டிஸ் வரைக்கும் நாம் இந்த பயிற்சி வகுப்பில் கொடுக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் அசைன்மெண்ட் வழங்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படக்கூடிய அசைன்மெண்ட் மூலமாக ஒவ்வொரு வாரமும் உங்களை நீங்கள் மெருகேற்றிக் கொள்ள முடியும், உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள முடியும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அசைன்மெண்ட் ஒர்க் எல்லாமே வாட்ஸ்அப் வழியாக போடும்போது அதை நாங்கள் ஒவ்வொருவரையும் சரியாக பார்க்க வேண்டும், ஒவ்வொருவருக்கும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொருவருடைய பணிகளையும், உங்களுடைய ஒவ்வொரு ஒர்க்கையும் நாங்க சரிபார்த்து அதுல இருக்கக்கூடிய எரர்ஸை ரெக்டிஃபை பண்ணி மீண்டும் உங்களை அதை சரியாக செய்ய வைத்து முழுமையாக அந்த பயிற்சியை நீங்கள் பெறும் வரைக்கும் நாங்கள் வாட்ஸ்அப் சப்போர்ட் கொடுக்கிறோம். எனவேதான் நாங்கள் 25 முதல் 30 பேர் என்கிற இந்த லிமிட்டை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போது மூன்றாவது பேட்ச் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் வேறு வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் இந்த பயிற்சியில் இணைந்திருக்கிறீர்கள். சில வழக்கறிஞர்கள் இந்த பயிற்சி வகுப்பில் இணைந்திருக்கிறீர்கள், மருத்துவர்கள் இந்த பயிற்சி வகுப்பில் இணைந்திருக்கிறீர்கள், ஆசிரியர்கள் இந்த பயிற்சி வகுப்பில் இணைந்திருக்கிறீர்கள், தெரபிஸ்ட் இந்த பயிற்சி வகுப்பில் இணைந்திருக்கிறீர்கள், இல்லத்தரசிகள் இந்த பயிற்சி வகுப்பில் இணைந்திருக்கிறீர்கள். எனவே பல்துறை சார்ந்தவர்களுக்கு உளவியல் பயிற்சி வகுப்பை முழுமையாக 6 மாதம் இந்த பயிற்சியை நீங்கள் நிறைவடைகிற போது இந்த பயிற்சி வகுப்பினுடைய நிறைவை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெறக்கூடிய அளவில் இந்த பயிற்சியை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். அதே போன்று ஏற்கனவே எங்களுடைய டிப்ளமா இன் எஜுகேஷன் சைக்காலஜி பயிற்சி வகுப்பில் இணைந்து கற்றுக்கொண்டிருப்பவர்கள், பயிற்சி பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் இப்போது 1 வருட பிஜி டிப்ளமா இன் அப்ளைடு சைக்காலஜிக்காக இந்த ஃபேமிலி கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜி என்கிற இந்த படிப்பிலும் இணைந்திருக்கிறார்கள், பயிற்சியிலும் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஓராண்டு பயிற்சி வகுப்பில் இணைந்திருப்பவர்களையும் நான் வரவேற்கிறேன். இப்போது புதிதாக இந்த பயிற்சி வகுப்பில் இணைந்தவர்களுக்கு நம்முடைய வகுப்பையும் அதனுடைய நடத்துகிற நிர்வாகத்தை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நான் பேராசிரியர் முகமது அஸ்கர். நான் இந்த எடியூம் பிளஸ் ஸ்கில்நெட்டினுடைய திட்ட இயக்குனராக செயலாற்றி வருகிறேன். இந்த எடியூம் பிளஸ் என்பது சென்னை குளத்தூர் பொன்னியம்மன் மேடு எம்ஜிஆர் நகர் பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக வெகு சிறப்பாக கல்வி சேவையை வழங்கி வரக்கூடிய ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் நிறுவனம். தொடர்ச்சியாக சர்வதேச மாண்டிசோரி கவுன்சிலுடைய அதிகாரப்பூர்வமான அங்கீகாரத்தை பெற்று இயங்குகிற இன்டர்நேஷனல் மாண்டிசோரி கவுன்சிலுடைய அப்ரூவ்டு மெம்பர்ஷிப் இருக்கக்கூடிய நிறுவனம். கல்வித்துறை சார்ந்த பல்வேறு பயிற்சி வகுப்புகளை இந்த மாண்டிசோரி ஏர்லி குட் எஜுகேஷன், பிரைமரி ஸ்கூல் டீச்சர் எஜுகேஷன், ஸ்பெஷல் டீச்சர் எஜுகேஷன், இது மாதிரியான பயிற்சி வகுப்புகளை இந்த
எடியூம் பிளஸ் நிறுவனம் நேரடியாக தங்களுடைய இன்ஸ்டிடியூட்டில் நடத்தி கொண்டிருக்கிறது. அதே போன்று இன்னொரு பகுதியாக சைக்காலஜி, நியூட்ரிஷியன் போன்ற பயிற்சி வகுப்புகளை நடத்துகிறது. தமிழ்நாடு அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற நிறுவனம், மத்திய அரசினுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், சென்ட்ரல் வொகேஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் உடைய அப்ரூவ்ட், NCVTE என்று சொல்லப்படுகிற நேஷனல் கவுன்சில் ஃபார் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன் என்று சொல்லப்படக்கூடிய மத்திய அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தினுடைய இணைப்பை பெற்ற நிறுவனம் இந்த எடியூம் பிளஸ். சோ உங்களுக்கான சான்றிதழ்கள் அனைத்தும் இந்த மத்திய அரசினுடைய சார்பு நிலை இணைப்பை பெற்ற இந்த போர்டு உங்களுக்கு சான்றிதழை வழங்க இருக்கிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த நிறுவனம், முழுமையான தகுதியும் அங்கீகாரமும் பெற்ற நிறுவனம், ISO 9000-2015 சர்டிஃபைட் இன்ஸ்டிடியூஷன், இந்த தர சான்றிதழ் பெற்ற மதிப்புடைய இந்த நிறுவனத்தில் தான் நீங்கள் இப்போது ஃபேமிலி கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜிக்காகவும் ஓராண்டு PG டிப்ளமா படிப்பிற்காகவும் இணைந்திருக்கிறீர்கள். எனவே ஒரு முழுமையான தரமான அரசு, மத்திய மாநில அரசுகளுடைய பதிவு பெற்ற, பதிவு எண் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நிறுவனத்தில் உங்களுடைய பயிற்சி வகுப்பை தொடங்கியிருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த ஃபேமிலி கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜி பயிற்சி வகுப்பை முதன்மை ஆசிரியராக இருந்து நடத்துவதற்காக டாக்டர் முபீன் சுல்தானா அவர்கள் சென்னையை பூர்வீகமாக கொண்டவர்கள். பல ஆண்டுகளாக உளவியல் சார்ந்த பயிற்சி வகுப்புகளை நமது ஸ்கில்நெட்டிற்காக மட்டுமல்லாமல் வேறு சில நிறுவனங்களுக்காகவும் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் ஒரு பிரபலமான புகழ்பெற்ற உளவியல் பயிற்றுனராக திகழ்ந்து வருபவர். நூற்றுக்கணக்கான உளவியல் ஆலோசகர்களை பல நிறுவனங்களில் பயிற்றுவித்து தமிழகம் மட்டுமல்லாமல் அகில உலகம் எங்கும், அபுதாபி, துபாய் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளிலும் இவர்கள் உருவாக்கிய பயிற்றுனர்கள், பயிற்சி பெற்றவர்கள் இப்போது உளவியல் ஆலோசகர்களாக பணியாற்றி வருகிறார்கள். மிகச்சிறந்த உளவியல் ஆய்வாளராக கனடாவில் தன்னுடைய ஆய்வு பணியை துவங்கி இருக்கிறார்கள். அதே போன்று தமிழகத்தில் பல ஆண்டுகளாக மிகச் சிறப்பான உளவியல் ஆலோசகராக சென்னையில் பணியாற்றி வருபவர்கள். உளவியல் ட்ரெயினராக, சைக்காலஜி ட்ரெயினராக மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த கவுன்சிலராகவும் சென்னையில் பணியாற்றி வருபவர்கள். பாபநாசம், தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய பாபநாசம் RDB கலை அறிவியல் கல்லூரியினுடைய உளவியல் துறையில் மதிப்புறு வருகை பேராசிரியராக அவர்கள் கல்வி பணியாற்றி வருகிறார்கள். இதே போன்று இன்னும் தமிழகத்தில் சென்னையில் பல சைக்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சார்ந்து இயங்கக்கூடிய துறைகளுக்கு ஏராளமான செமினார்ஸ், ஸ்பெஷல் ஒர்க் ஷாப்ஸ் உள்ளிட்ட பல பயிற்சி வகுப்புகளை தொடர்ச்சியாக தமிழகத்தில் பங்கேற்று சிறப்பாக நடத்தி வரக்கூடிய டாக்டர் முபீன் சுல்தானா அவர்கள் கடந்த 2 பேட்ச் பயிற்சி பெற்றவர்களுடைய ஏகபோக அபிமானத்தை பெற்ற முபீன் சுல்தானா அவர்கள் இந்த பயிற்சி வகுப்பை இந்த 3rd பேட்சிலும் உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். அதே போன்று அவர்களோடு இணைந்து ஒவ்வொரு மாதத்திலும் சில டூல்ஸ் பிராக்டிஸ், சைக்காலஜிக்கான பயிற்சிக்கான பயிற்சி வகுப்பை நானும் நடத்த இருக்கிறேன். இது தவிர நமக்கு சிறப்பு வகுப்புகளை நடத்துவதற்காக பல உளவியல் ஆலோசகர்கள், பொது மருத்துவர்கள், ஸ்பெஷலைசேஷன் டாக்டர்ஸ், ஒவ்வொரு துறை சார்ந்து நமக்கு என்னெல்லாம் துறை சப்போர்ட் பண்ணுமோ அந்த துறை சார்ந்த மருத்துவர்கள் என அடுத்த 6 மாதத்தில் நிறைய அறிவையும் தகவல்களையும் நீங்கள் பெற இருக்கிறீர்கள். அந்த வகையில் இந்த 6 மாத பயிற்சி வகுப்பில் நமது கரிக்குலம் என்ன, நம்முடைய பாடத்திட்டம் என்ன, நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள போகிறீர்கள், என்ன பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்பதை இந்த பாடத்திட்டத்தை முழுமையாக இந்த பயிற்சி வகுப்பில் அறிமுகப்படுத்துவதற்காக டாக்டர் முபீன் சுல்தானா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த பாடத்திட்டம் என்பது பல்கலைக்கழக பாடத்திட்டம் அல்ல. ஏற்கனவே யாரோ உருவாக்கி புத்தகமாக தயாரித்து வைத்த ஒரு புத்தகத்தை நாம் பாடப்பகுதியாக வைக்கவில்லை. ஃபீல்டுக்கு என்ன வேணுமோ, நீங்க எல்லாம் கவுன்சிலரா போகும்போது, பிராக்டிஸ் பண்ணும்போது, ஆலோசனை வழங்குவதற்கு ஃபீல்டுக்கு என்ன வேணுமோ அதை 100% களப்பணி அனுபவத்தோடு படித்துக் கொள்ளும், கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நாம் தனித்துவமாக எடியூம் பிளஸ் மூலமாக
இந்த மத்திய அரசினுடைய NCVTE என்று சொல்லப்படக்கூடிய அந்த கவுன்சிலில் நாம் பதிவு செய்து தனித்துவமாக நமக்கு நாமே உருவாக்கி கொண்ட ஒரு பாடத்திட்டம். எனவே மற்ற புத்தகங்களில் இருப்பதை விட ஒவ்வொரு தலைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. அத்தகைய பாடப்பகுதியில் நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம், அடுத்த 6 மாதம் என்ன பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை அறிமுகப்படுத்துவதற்காக இன்றைய முதல் வகுப்பை துவங்கி நடத்துவதற்கு டாக்டர் முபீன் சுல்தானா அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலும் அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் எவ்ரிவன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? குட் ஈவினிங் மேம். நல்லா இருக்கோம் மேம். குட் ஈவினிங் மேம். ஓகே, நல்லா இருக்கும் மேம். குட் சோ ஈவினிங் மேம். எல்லாரும் நல்லா வந்து இருக்கும். ஒரு 5 minutes முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டீங்க. ஹாப்பி டு see தட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ ஹோப் திஸ் வில் கண்டினியூ த்ரூ அவுட். ஏன்னா 6 months-உம் நான் கிளாஸஸ் எடுப்பேன். சார் சொன்ன மாதிரி ஒரு சில டூல்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ இதே இன்ட்ரெஸ்டோட இருந்தீங்கன்னா நல்ல இன்ட்ராக்டிவான கிளாஸஸ், நிறைய லேர்னிங்ஸ் நம்ம எடுக்க முடியும். ஓகே, ஸோ வித் தட் ஐ பிகின். ஐ வெல்கம் யூ ஆல். ஸோ நிறைய ஒரு கொலாபரேட்டிவான ஒரு குரூப், நிறைய டீச்சர்ஸ், அட்வொகேட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்கீங்க. ஸோ ஒரு மிக்ஸ்டு பாப்புலேஷன் இருக்கும்போது நிறைய நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் கிடைக்கும். ஸோ ஹாப்பி டு see you all. ஐ வெல்கம் ஒன்ஸ் அகேன். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, நீங்க எல்லாரும் சைக்காலஜி ஆஸ்பிரன்ஸா இருப்பீங்க இல்லையா? சைக்காலஜில இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஃபேமிலி கவுன்சிலிங், ஃபேமிலி சைக்காலஜி அப்படின்ற ஒரு பிரான்ச்சை நீங்க தேர்ந்தெடுத்து வந்திருக்கீங்க. யாருன்னா ஒருத்தர் வாட் இஸ் சைக்காலஜி அப்படின்றத சொல்ல முடியுமா? யாரும் பயப்பட வேண்டாம், ஹெசிடேட்டும் பண்ண வேண்டாம். ஃபீல் ஃப்ரீ, நீங்க ஷேர் பண்ணலாம் எதுவா இருந்தாலும். Study of Yes. scientific behavior and mind. ஓகே, எஸ், முன்ன பின்ன கரெக்ட் தான். என்ன அப்படின்னா சைக்காலஜி இஸ் த சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் அண்ட் இட்ஸ் மென்டல் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். சும்மா ஷார்ட்டா சொல்லணும்னா சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் மைண்ட் அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க. ஆனா ஆப்டா நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா இட் இஸ் அ சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் அண்ட் இட்ஸ் மென்டல் ப்ராசஸஸ். சோ ஏன் நான் இதை இங்க சொல்றேன் அப்படின்னா அடிப்படையாக உளவியல்னா என்ன அந்த புரிதல் உங்களுக்கு வேணும். சோ உளவியல் அப்படின்னு சொல்றது நம்ம சயின்டிபிக் ஸ்டடி அப்படின்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா BA சைக்காலஜி, MA சைக்காலஜி அப்படின்னு தான் படிச்சுட்டு இருந்தாங்க. தத்துவவியலாக இருந்த இந்த உளவியல் இப்போ மாடர்ன் டேஸ்ல ஒரு சயின்டிபிக் ஸ்டடியாக உருவெடுத்திருக்கு. 19th centuryல சொல்லலாம். சோ ஏன் இந்த உருமாற்றம், ஏன் இந்த தோற்றுவிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தத்துவவியலா இருந்தது. நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் இருந்தது. அதை எல்லாம் எராடிகேட் பண்றதுக்கு நிறைய பிலாசபர்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய கருத்துக்களை கொடுத்தாங்க. அந்த கருத்துக்களை நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம், ஆமால சிந்திச்சு பார்ப்போம். அந்த விஷயங்கள் தான் சயின்டிபிக்காக ஆராய்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டு நம்ம ஒரு மனிதனுடைய நடத்தை எப்படி இயங்குது, அந்த மனிதனுடைய நடத்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த ட்ரிகர்ஸ், அந்த தூண்டுதல்கள் எப்படி இருக்கு, எப்படி இருந்தா அந்த நடத்தை நடக்குது, இந்த ஒரு படிப்பை தான் நம்ம உளவியல் சைக்காலஜி அப்படின்னு சொல்றோம். சோ சயின்டிபிக் ஸ்டடின்னு சொல்லிட்டோம், ஆராய்ச்சிக்கு உட்பட்டப்பட்டது. நம்ம சும்மா அப்படியே போகிற போக்குல சொல்லிட்டு போறது இல்ல உளவியல். சைக்காலஜி அது கிடையாது. ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அத பல நபர்கள் மேல ஆராய்ச்சி செஞ்சு அந்த ரிசல்ட் மூலியமாக ஒவ்வொரு தியரியும் இருக்கட்டுமே, நிறைய தியரிஸ் நம்ம பார்ப்போம். உளவியலாளர்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க டு த ஃபீல்ட். ஃபேமிலி சைக்காலஜிக்கு அவங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் சும்மா காலப்போக்கில் அப்படியே எடுத்த விஷயங்கள் கிடையாது, வாய் வழியாக சொல்லிட்டு போன விஷயங்கள் கிடையாது, ஆராய்ச்சிக்கு உட்பட்டப்பட்ட விஷயங்கள். அதுல ஒரு சில முரண்பாடுகளும் இருக்கும். நான் ஒரு சில விஷயங்கள் ஆராய்ச்சி செஞ்சு சொல்றேன் அப்படின்னா நீங்க அதுக்கு முரண்படலாம், இல்லையே நான் இது இப்படி இருக்கேன். சோ அந்த முரண்பாடுகளும் இருக்கு. நம்ம டீடைல்டா எல்லாமே பார்ப்போம். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஓரியன்டேஷன் கிளாஸ் அப்படின்றதுனால வாட் இஸ் சைக்காலஜி, வாட் இஸ் ஃபேமிலி சைக்காலஜி, இந்த ஃபேமிலி சைக்காலஜிக்குள்ளார நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படின்றத கிளியரா பார்த்துருவோம். சோ ஃபேமிலி சைக்காலஜி அப்படின்னு சொல்லும் போது சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர், மனிதனுடைய நடத்தையை பத்தின படிப்பு.
மனிதனுடைய நடத்தை அப்படின்னு சொல்லும் போது எங்கெங்கெல்லாம் உயிரினம் இருக்கோ அங்கங்கெல்லாம் மனிதனுடைய நடத்தையும் இருக்கும். ஒரு மனிதனை புரிஞ்சுக்கிறது, உங்களை நீங்க புரிஞ்சுக்கிறது, இது எல்லாத்துக்குமே சைக்காலஜி தேவை. பல நேரங்கள்ல நம்ம பிஹேவ் பண்ணிடுறோம், ஏன் அப்படி நடந்துக்கிட்டேனே எனக்கு தெரியல, நானே வியப்போட இருக்கேன், ஏன் அந்த மாதிரி கோவப்பட்டேன்னே தெரியல, அவருக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்ல, எங்க இருந்தோ வந்த ஒரு ட்ரிகர். அந்த ட்ரிகரை நம்ம எங்க கொண்டு வந்து காட்டுறோம்? நம்ம ஃபேமிலி மேல கொண்டு வந்து காட்டுறோம். நம்ம கிட்ட யார் அஃபெக்ஷனேட்டா பேச வராங்களோ அவங்க கிட்ட அந்த ட்ரிகரை நாம வெளிப்படுத்திடுறோம் கோபத்தின் ரூபமாக, கத்தி கூச்சலிட்டு. சோ இது என்ன பண்ணுது? அடிப்படையில நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ப பாழ்படுத்துது. நிறைய நபர்களை நம்ம பாக்குறோம், டிவோர்ஸ் கேசஸ் ஆர் ஆன் ஹைக். 1000 காலத்து பயிர் இதெல்லாம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்ப நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நிறைய டிவோர்ஸ் கேசஸ் பாக்குறோம். பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் சீராக ரிலேஷன்ஷிப் இல்ல, குழந்தைங்க பேரண்ட்ஸ பிளேம் பண்றாங்க, பேரண்ட்ஸ் ஓல்ட் ஏஜ்ல குழந்தைங்களை பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம். அப்ப இதுக்கெல்லாம் உளவியல் பூர்வமாக இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? இதை எப்படி நாம உளவியல் ரீதியாக அணுகி இதை சரி செய்ய முடியும்? இதுக்கு பெஸ்ட் அப்ரோச்சஸ், கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ், கோப்பிங் ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்கு, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். சோ உளவியல் அப்படின்றது சயின்டிபிக் ஸ்டடி, ஒரு மனிதனுடைய நடத்தையை சார்ந்தது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மென்டல் ப்ராசஸ், அறிவு ரீதியாக உணர்ச்சி ரீதியாக இருக்கக்கூடிய தூண்டுதல்கள் என்ன, அது எப்படி நடத்தையாக மாறுது, இத பத்தின படிப்பு தான் சைக்காலஜி. சோ சிம்பிளா சொல்லணும்னா ஒரு முக்கோணத்துல நம்ம இந்த சைக்காலஜிய சொல்லிடலாம். நமக்கு சிந்தனைகள் வருது, எல்லார் மனசுலயும் ஒரு சிந்தனைகள் வந்துட்டே இருக்கும். இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க ஒரு ஸ்கிரீன்ல அப்படின்னும் போது என்ன பத்தின சிந்தனையும் உங்களுக்கு வந்துரும். ஒரு தாட் இவங்க சொல்லி கொடுப்பாங்களா இல்லையா, என்ன மாதிரி இருக்கும் இவங்களுடைய அப்ரோச். சோ ஏதோ ஒரு சிந்தனை நம்ம மனசுக்குள்ளார எப்பவுமே போய்கிட்டே இருக்கு. நம்ம நிறைய ஸ்டிமுலஸ கடந்து வரோம், நிறைய ட்ரிகர்ஸ் நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவ ரீதியாக கடந்து வந்துட்டே இருக்கோம். அப்ப அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? நம்ம சிந்தனைகளுக்குள்ளார அது வருது, தாட்ஸ்குள்ளார. அந்த தாட்ஸ் என்ன பண்ணுது? அடுத்த கட்டமாக இமோஷன்ஸ உருவாக்குது. இப்ப சார் என்ன பத்தின ஒரு இன்ட்ரோ கொடுத்தாரு, 2 பேட்சஸ் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம், நிறைய நபர்களுக்கு ட்ரெயின் பண்ணிருக்கோம். அப்ப உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? ஒரு தாட் வந்திருக்கும், ஓகே இவங்க கிட்ட நம்ம பயில முடியும். அடுத்த கட்டமாக என்ன? ஒரு கான்பிடன்ஸ உணர்ந்திருப்பீங்க, ஒரு சந்தோஷத்தை உணர்ந்திருப்பீங்க. அதே மாதிரி அது உங்களுடைய பிஹேவியர்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கேட்கறது. இதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு நடத்தைக்கு பின்னாடியும் உணர்ச்சிகள், தாட்ஸ், சிந்தனைகள் அப்படின்றது இருக்கு. ஒரு நபரை பாக்குறேன், அந்த நபர் எனக்கு பிடிக்கல, அவர் ஏதோ என்ன பத்தி பேசுறாரு. அப்ப அந்த நபரை பத்தின தாட் எனக்கு எப்படி இருக்கும்? இவர் சரியானவர் இல்ல, எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அடுத்ததா இமோஷன்ஸ்ல என்ன வரும்? அந்த தாட், இவர் சரியில்லைன்ற தாட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா என்னுடைய இமோஷனுக்குள்ளார, உணர்ச்சிக்குள்ளார வரும். அந்த நபரை பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய பிஹேவியர் அங்க மாறும். கோபம் வரும். கோபம் அப்படின்றது வந்து இமோஷன், அந்த கோபம் நடத்தையாக வெளிப்படும், பிஹேவியர். சோ இதுதான், இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம் தான் சைக்காலஜி. நம்மளுடைய எண்ணங்களை மாத்தணும் அப்படின்னா அந்த எண்ணங்களால உருவாகக்கூடிய இமோஷன்ஸை நம்ம மாத்த முடியும். அந்த இமோஷன்ஸ் மாறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிஹேவியரும் மாறும். இல்ல எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாரு, இன்னைக்கு என்னமோ தெரியல, அவர் நல்லவர் தான், நல்லவர்னு சொல்லும் போது அந்த தாட் என்ன ஆகும்? இமோஷன், இப்ப சண்டை போட வேண்டாம், திட்ட வேண்டாம், நல்லவர் தான், சரி விட்டுருவோம். அது நம்ம பிஹேவியர்ல பிரதிபலிக்கும். சிம்பிளா நம்ம சைக்காலஜினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஒரு தம்ஸ் அப் குயிக்கா போடுங்க. சோ நீங்க எல்லாருமே இன்டராக்டிவா இருக்கலாம், சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். எதுனா அங்க டவுட் இருக்கு அப்படின்னும் போது நீங்க அன்மியூட் பண்ணி, ஹேண்ட் ரைஸ் பண்ணி அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம். லாஸ்டா கிளாஸ் உடைய எண்ட்லயும் 15 மினிட்ஸ் அன்மியூட் பண்ணி பேசுறதுக்கு டவுட் கிளாரிபிகேஷன் செஷன் உங்களுக்கு இருக்கும். அது ஒண்ணும் இல்ல. அண்ட் தென் அண்ட் தேர் நீங்க வந்து இன்டராக்டிவா இந்த சாட் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், ரியாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சோ கொஞ்சம் இன்டராக்டிவா போச்சுன்னா உங்களுக்கும் போர் அடிக்காது, எனக்கும் போர் அடிக்காது. ஆல்ரைட். அடுத்த கட்டமாக இந்த சைக்காலஜியுடைய ஒரு புரிதல் தத்துவத்தில இருந்து என்னவா மாறுச்சு? சயின்ஸா உருவெடுத்தது. இப்போ இந்த சயின்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் போச்சு அப்படின்னா ஹியூமன் பிஹேவியர்னு சொல்லிட்டோம். எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் இருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் நடத்தை இருக்கோ அத்தனை ஃபீல்ட்ஸ்லயுமே சைக்காலஜி போயாச்சு. பிசினஸா சைக்காலஜி இருக்கு, ஹாஸ்பிட்டலா, ஹெல்த் கேரா சைக்காலஜி இருக்கு,
எஜுகேஷனா அங்கேயும் சைக்காலஜி இருக்கு, ஃபேமிலியா அங்கேயும் சைக்காலஜி இருக்கு. சோ இது இல்லாத ஒரு விஷயமே இல்ல. எல்லா பேக்ரவுண்ட்ஸும் நீங்க எந்த பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, கார்ப்பரேட் உலகம் சைக்காலஜி பேஸ்டாக தான் இயங்குது. ஸ்கூல்ல நம்ம குழந்தைங்களுக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறோம்ல, கிளாப் பண்றோம்ல, அதுவும் சைக்காலஜி பேஸ்டாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ சைக்காலஜின்னு சொல்றது பைத்தியங்கள் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. பைத்தியமானாதான் கவுன்சிலர் கிட்ட போகணும், சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகணும். இது எல்லாம் ஒரு மிஸ்கன்செப்ஷன், தவறான புரிதல், மித் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த புரிதலை தான் நம்ம முடக்க வேண்டியது இருக்கு. நம்ம மீடியாவை பாக்குறோம் இல்லையா, நிறைய நேரம் நம்ம சோசியல் மீடியால தான் இருக்கோம். அந்த மீடியாக்குள்ளார நீங்க ஓபன் பண்ணதுமே நம்ம என்ன பாக்குறோம்? நிறைய வக்கரமான விஷயங்கள், கொலை, கொள்ளை, ரேப் விக்டிம்ஸ், நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறத பாக்குறோம். ஏன்? மனிதனுடைய நடத்தை சரியில்லை. அந்த பிஹேவியரல் இஷ்யூஸ் தானே இது எல்லாமே. சோ இந்த சைக்காலஜியோடைய நாலேஜ், ஒரு நபருடைய நடத்தை, நான் ஏன் இப்படி செய்யறேன், அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க, அந்த கரெக்டான புரிதலோட நம்ம சிந்திச்சு நடந்தோம் அப்படின்னா பல பிரச்சனைகளை நம்ம குறைக்க முடியும். அதனாலதான் உளவியல் அப்படின்ற ஒரு துறை மேலோங்கி வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு இதை எடுத்து பாத்தீங்கன்னா கூட, லைக் டாக்டர்ஸ் கிட்ட போறோம் இல்லையா, அந்த டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கொஸ்டின், நீங்க டயபெட்டிஸ்க்காக போயிருக்கலாம், பிபின்னு போயிருக்கலாம், தலை சுத்துதுன்னு போயிருக்கலாம், வெயிட் அதிகமாயிடுச்சுன்னு போயிருக்கலாம், எந்த ஒரு ரீசனுக்காக, பிசிஓடி, கன்சீவ் ஆக முடியல, எந்த ஒரு ரீசனுக்காக நீங்க போயிருந்தாலும் அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா? அப்போ மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டியும் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குதுல்ல, ஒரு உடம்பு சார்ந்த நோய்கள் அப்படின்றது செகண்டரி ஆயிடுச்சு, மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் தான் அதிகமாக பார்க்கப்படுது. இந்தியாவை பொறுத்தவரையிலும் அதிகமா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா அங்க வந்து ஃபேமிலி டைனமிக்ஸ் அப்படின்றது வேற மாதிரி இருக்கும். நம்ம கலாச்சாரமும் நம்ம சமுதாயமும் சார்ந்த மாதிரி அங்க இருக்காது, வேற மாதிரி இருக்கும். வெஸ்டர்ன் ரூபத்துல, வெஸ்டர்ன் உலகத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி டைனமிக்ஸ், அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த டைஸ், இது எல்லாமே வேற மாதிரி இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் இண்டிபெண்டன்ட் ஆனதுமே ஒரு டீனேஜ்லயே என்ன பண்ணுவாங்க, நீ உன் வாழ்க்கையை பாரு அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க. நம்ம அப்படி இல்ல, நம்ம எவ்வளவுதான் 80 வயசு ஆனாலும் அது என் புள்ளதான் அப்படின்னு நம்ம கொஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். சோ இந்த மாதிரி ஒரு கலாச்சார டிஃபரன்ஸ் இது எல்லாமே இருக்கு. கம்மிங் பேக் டு த பாயிண்ட், என்ன அப்படின்னா மென்டல் ஹெல்த் கன்சர்ன்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கு. அப்போ உளவியலாளர்களுடைய நீடும் அதிகமாக இருக்கு. ஃபேமிலி சைக்காலஜி உடைய எமர்ஜென்ஸ், உருவெடுப்பு எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1940s to 1950s இந்த ஃபேமிலி சைக்காலஜி ஃபீல்ட் உருவெடுத்தது. அதுவரையிலும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல் நபர், ஒரு நபருடைய பிஹேவியர் சரியில்லை அப்படின்னும் போது அந்த நபருக்கு தான் பர்சன் சென்டர்ட் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நபருக்கு தான் கவுன்சிலிங். ஏன்னா அந்த நபரால வேலைக்கு போக முடியல, அந்த நபரால போக்கஸ் பண்ண முடியல, அந்த நபருடைய பிஹேவியர்ல இஷ்யூ இருக்கு, அவர் அடிக்டா இருக்காரு, அவர் சோம்பேறியா இருக்காரு, ஏதோ ஒரு விஷயத்த நம்ம அந்த ஒரு பர்சனை வேஸ்ட் பண்ணி மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். இண்டிவிஜுவல் கவுன்சிலிங், இண்டிவிஜுவல் தெரப்பி இதுவுமே நடக்குது, இப்பவுமே நம்ம பண்றோம். ஆனா ஃபேமிலியுடைய கான்செப்ட் எப்போ உருவாச்சு அப்படின்னா, இந்த நபருக்கு ஒரு அடிக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அடிக்ஷன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், போதைத்தன்மை, அடிமைத்தன்மை. அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு காரணம், ஃபேமிலி சரியில்லை, சைல்ட்ஹுட் ட்ராமா, இல்ல அவருடைய பர்சனாலிட்டியே வீக்கா இருக்கு, கான்பிடென்டா இல்ல, உலகத்துல பல பிரச்சனைகள், பல ஸ்ட்ரெஸ்ஸா ஹேண்டில் பண்ண முடியாம ஏதோ ஒரு அடிக்ஷன்ல போய் மாட்டிக்கிட்டாரு. இப்போ இந்த அடிக்ஷன், ஆல்கோஹால் அடிக்ஷன் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ இந்த ஆல்கோஹால் அடிக்ஷனுக்கு நான் என்ன பண்றேன், டி அடிக்ஷன் சென்டர்ல போய் இவருக்கு நல்ல ஒரு கேர், நல்ல ஒரு தெரப்பி, டி அடிக்ஷன் எல்லாமே செஞ்சு நம்ம கொண்டு வந்து திருப்பி இந்த ஃபேமிலி கிட்ட கொடுக்கறோம். அங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபேமிலிக்கு அந்த நபரை எப்படி கையாள்றது, உளவியல் ரீதியாக இவங்களை எப்படி கையாள்றதுங்கிறது தெரியலன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கொடுத்த அத்தனை தெரப்பியுமே, அத்தனை விஷயங்களுமே வேஸ்ட் ஆகுது. ஏன்னா அவர் அடிக்ட் ஆனதுக்கான ரீசனே வீட்டுல இருந்து திட்டா இருக்கும், உருப்படவே மாட்ட, நீ எதுவுமே செய்ய மாட்டேங்கிற, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எதுக்குதான் பிறந்தேன்னு தெரியல. இத கேட்டு கேட்டு வெளி உலகத்துல கேட்டாலாவது பிரச்சனை இல்லை, அதை உதறி தள்ளிடலாம்.
ஆனா 24/7 வீட்டுல நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அதனால எனக்கு பிடிக்கவே இல்லை. பிடிக்காததுனால செய்யறதுக்கு ஒன்னும் பெருசா இல்ல. ஏன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ முடக்கியாச்சு. வாய்ப்புகள் எதுவும் பெருசா இல்ல. தான் மேல தனக்கே நம்பிக்கை இல்ல. இப்ப இந்த நபர் என்ன பண்றாரு? அந்த போதை தன்மையில, அந்த அடிமை தன்மையில தனக்கான ஒரு சுகத்தை தேடுறாரு. அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனா அது உருவாகுது. சோ அந்த போதை தன்மை தான் நமக்கு தெரியுது. அதுக்கு நாம தெரப்பி கொடுக்கிறோம், டி அடிக்ஷன் பண்றோம். திரும்பவும் கொண்டு போய் அதே ஃபேமிலியில, அதே சினாரியோல நம்ம விடும்போது, அவங்களுடைய வார்த்தைகள் ட்ரிகர் பண்ணும்போது என்ன ஆகும்? திரும்ப என்ன பண்றதுதான் தெரியாது. இத்தனை நாள் வரைக்கும் ஏதோ ஒண்ணு நம்ம அமைதியா இருக்கோம், நம்ம கரெக்டா தான் இருக்கோம் அப்படின்னு இருந்த அந்த பிம்பம் இந்த ஃபேமிலிக்குள்ளார போனதுமே என்ன ஆகுது அப்படின்னா, அதே ப்ராப்ளம் தான் இருக்கு, எதுவுமே மாறல. சோ இவங்களுக்கு அது ஒரு புஷ்ஷாக, ஒரு திரும்ப ஒரு ட்ரிகராக இது அமையுது. இந்த கான்செப்ட பேஸ் பண்ணி உருவானதுதான் ஃபேமிலி கவுன்சிலிங். இது மட்டும் இல்ல, எந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, ஒரு நபருக்கு மட்டும் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது போதுமானதாக இருக்காது. ஏன்னா பல நேரங்கள்ல அவங்களுடைய ஃபேமிலி தான் அவங்களுக்கான ஒரு ட்ரிகராக இருக்கு. ஒரு நபர் அடிக்ஷன் பக்கம் வராங்க அப்படின்னா கூட ஃபேமிலி ட்ரிகராக இருக்கலாம். பேரண்ட்ஸ் இருப்பாங்க, சம்டைம்ஸ் ஸ்பவுஸ், வைஃபோ, ஹஸ்பண்டோ இதுக்கான ட்ரிகரா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி பல ரூபங்கள்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அணுகுமுறை எப்படி இருக்கு? ப்ராப்ளம் இவருக்கு தான், இவருடைய நடத்தையில தான் ப்ராப்ளம். ஆனா அதனுடைய தூண்டுதல், அதனுடைய ட்ரிகர் எங்க இருந்து வருது? ஃபேமிலி கிட்ட இருந்து வருது. சரி, நீங்க தூண்டவும் இல்ல, நீங்க ட்ரிகர், நீங்க காசே கிடையாது, வெளியில எங்க இருந்தோ அவருடைய பிசினஸ் லாஸ் தான் காஸ்ட் அப்படின்னு கூட வச்சுப்போம். வீட்டுல ஒரு மோட்டிவேஷன் கொடுத்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஃபேமிலியை தான் நம்ம சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு நபரும், மேன் இஸ் a சோஷியல் அனிமல். அப்போ ஒவ்வொரு நபருக்கும் அந்த ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம். குழந்தை எங்க பிறக்குது? ஃபேமிலியில தான் பிறக்குது. அப்ப அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய தாய், கேர்டேக்கர்ஸ், இப்பெல்லாம் கேர்டேக்கர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், மதர்ஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலா. ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போறாங்க, சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலிஸ் நிறைய இருக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது கேர்டேக்கர் கிட்ட குழந்தைங்களுடைய பராமரிப்பை கொடுத்துட்டு போறாங்க. வெஸ்டர்ன் உலகத்துல இந்த கலாச்சாரம் இருந்தது. இப்ப நாம இந்தியால கூட இத பெரும்பாலும் பாக்குறோம். சோ மதர் ஆர் கேர்டேக்கர் அப்படின்னு சொல்றோம். அந்த குழந்தையுடைய அட்டாச்மெண்ட் அந்த பேரண்ட் கிட்டயோ கேர்டேக்கர் கிட்டயோ எப்படி இருக்குதோ அதை பொருந்திதான் அவங்களுடைய லேட்டர் ஆன் லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இத பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன் ஹைலைட் பண்ணேன் அப்படின்னா, வாட் இஸ் சைக்காலஜி, எங்கெங்கெல்லாம் சைக்காலஜி இருக்கு, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஃபேமிலி சைக்காலஜினா என்ன, எப்ப எந்த மாதிரி ரூபத்துல அது உருவெடுத்தது அப்படின்றத சொல்லிட்டேன். கிளியரா இது வரையிலும்? எனி டவுட் so far? No doubt, ma'am. Clear ஆ இருக்கு மேம். ஓகே, யாரும் தூங்கலல? ஓகே ஓகே, ஆல்ரைட், சரி. இப்ப நம்ம ஃபேமிலி சைக்காலஜியை டிஸ்கஸ் பண்ண போறோம், சரியா? அப்போ இந்த ஃபேமிலி சைக்காலஜி 6 months கோர்ஸ்ல நம்ம என்ன படிக்க போறோம், இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றதான் பாக்குறோம். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா எல்லாருக்கும்? இருக்கு மேம். ஆல்ரைட். சோ இந்த 6 months ப்ரோக்ராம்குள்ளார நம்ம ஃபேமிலி சைக்காலஜி சார்ந்த எல்லா விஷயங்களும் பார்ப்போம். ரைட் ஃப்ரம் த சைல்ட்ஹுட். டெவலப்மெண்டல் சைக்காலஜி அப்படின்ற விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த குழந்தை பிறக்குது இல்லையா, பிறக்கிறதுக்கு முன்னாடி தாயினுடைய கருவுல இருக்கக்கூடிய அந்த கன்செப்ஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜ்ல இருந்தே அந்த குழந்தையுடைய சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆனது ஆரம்பிக்குது. அம்மாக்கு எதுனா அந்த ஜெஸ்டேஷன் பீரியட்ல, அந்த கருவுற்று இருக்கக்கூடிய பீரியட்ல அம்மாக்கு எதுனா பிரச்சனைகள் இருக்கு, நிறைய ஸ்ட்ரெஸ் அவங்க சுமந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, ஒரு பக்கம் ஆபீஸ் உடைய ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஒரு பக்கம் இன்லாஸ் உடைய டார்ச்சர், ஹஸ்பண்ட் கோஆபரேட்டிவா இருக்க மாட்டேங்கிறாரு, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடையாது, சிப்ளிங்ஸ் கிட்ட, அண்ணன் தம்பி தங்கச்சிங்க, அவங்க கிட்ட சரியா போகுதா போகலையான்னு நமக்கு தெரியல. இப்ப பல ரூபங்கள்ல இருந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை தாய்மார்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இது இம்பாக்ட்
டைரக்டா குழந்தையுடைய வளர்ப்பு மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ கன்செப்ஷன் ஸ்டேஜையும் நாம எடுத்தோம். அடுத்ததாக இருக்கக்கூடியது இன்ஃபான்சி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த குழந்தை பிறக்குது இல்லையா, பிறந்ததுல இருந்து 2 வயசு வரையிலும் இன்ஃபான்சி ஸ்டேஜ். இப்ப இந்த ஸ்டேஜுக்குள்ளார நம்ம என்ன பண்றோம், அந்த குழந்தை அந்த கேர்டேக்கரோ அம்மா கூடயோ எவ்வளவு அன்னோன்யமா அட்டாச்சா இருக்கோ அதை சார்ந்து அவங்களுடைய மத்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் இருக்கும். ஒரு ஒரு செக்யூரான பாண்ட் அந்த குழந்தைக்கு தன்னுடைய பேரண்ட் கூட ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு போகுது, ஒரு கான்பிடென்டான ஒரு குழந்தையா அது போகும். மத்த குழந்தைங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது அதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இந்த மாதிரி இந்த கான்பிடென்ஸ், இந்த ஒரு பர்சனாலிட்டி எல்லா டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ்லயும் வெளிப்படும். ஒரு மனிதனுடைய லைஃப் ஸ்பேன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிறப்பு முதல் இறப்பு வரை டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ், வளர்ப்பு பருவம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்லயுமே இதுக்கான ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். சோ உங்களுக்கு ஃபேமிலியுடைய முக்கியத்துவம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலி தானே அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், சர்வ சாதாரணமா நம்ம என்ன கோபம் இருந்தாலும் வெளி உலகத்துக்கு நல்ல ஃபேஸ காட்டக்கூடிய நம்ம ஃபேமிலியை என்ன பண்றோம், எவ்வளோ தூரம் அதை நிராகரிக்க முடியுமோ நிராகரிக்கிறோம். நம்மளுடைய நெகட்டிவான எல்லா ட்ரைட்ஸும் நம்ம ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. வெளியில போகும்போது ஒரு கடைக்காரர்கிட்ட கூட நம்ம ஹாய் ஹலோ சொல்றோம், தேங்க்யூ சொல்றோம், கிரீட் பண்றோம். ஆனா வீட்டுல சிடு சிடுன்னு இருக்கும். எந்த கோவமா இருந்தாலும் எடுத்து தூக்கி போட்டு உடைக்கிறது, கண்ணா பின்னான்னு பேசுறது, ஏசுறது, இது எல்லாமே ஃபேமிலிக்குள்ளார நடக்குது. அதனால ஃபேமிலிஸுடைய அந்த பாண்ட் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் என்னதான் இருந்தாலும் வேற வழி இல்ல அப்படின்னு தாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ விமன் என்வாயர்மெண்ட், அதே மாதிரி சோசியல் மீடியாவுடைய தாக்கம். என்கிட்ட ஒரு ஹியூமன் இன்டராக்ஷன் கிட்ட இருந்து எனக்கு, அதாவது ஒரு மனிதன் கிட்ட இருந்து எனக்கு வேண்டிய ஒரு அக்னாலஜ்மெண்ட், ஒரு வேலிடேஷன் அது கிடைக்கல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா அந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய போலியான நபர்களை சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறோம். நிறைய கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம பாக்குறோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார பிரச்சனை, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், சோசியல் மீடியா இன்ஃபுளுசஸ் உங்களை சீர்படுத்துறேங்கிற பேர்ல குடும்பத்துல ஒரு குழப்பம். இது எல்லாம் ஏன் உருவாகுது அப்படின்னா வீட்டுக்குள்ளார ஹியூமன் இன்டராக்ஷன் குறைஞ்சு போச்சு. அந்த அஃபெக்ஷன், அந்த பாண்டிங் அப்படின்றது குறைஞ்சு போச்சு. வேணும்ட்டே குறைஞ்சு போயிருக்கான்னு சொல்றதுக்கு பதிலா டிஜிட்டல் உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த டெவலப்மெண்ட் உடைய தாக்கமா கூட நம்ம இந்த ஹியூமன் இன்டராக்ஷன் குறைப்ப நம்ம பாக்குறோம். ஆனாலும் அது சீர்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கட்டத்துலதான் நாம இருக்கோம். சோ இது சார்ந்து எல்லா விஷயங்களும் நம்ம இந்த 6 months ப்ரோக்ராம்குள்ளார நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, சோ ஸ்கோப் ஆஃப் ஸ்டடி, இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நபருடைய நடத்தை அந்த ஃபேமிலிய சார்ந்து எப்படி இருக்கு. இவர் வெளியில போகும்போது குட் ஃபேஸ காட்டுறாரு, ஹைலி கான்பிடென்ட் நபரா இருக்காரு, ரொம்ப அவுட் ஸ்போக்கனா, ரொம்ப ஜொவியலா இருக்காரு. ஆனா வீட்டுக்கு வந்தா மட்டும் என்கிட்ட மட்டும்தான் இப்படி எரிஞ்சு விழுறாரு மேம். என்னதான் ஆச்சுன்னு தெரியல, வீட்டுல நுழைஞ்சாலே பேய் பிடிச்ச மாதிரி இருக்காரு, இல்லைன்னா பித்து பிடிச்ச மாதிரி இருக்காரு. நிறைய நபர்கள் கிட்ட இருந்து நம்ம கேட்கிறோம். இதுல ஜெண்டர் ஒன்னும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஆண்கள் மட்டும்தான் இப்படி பண்றாங்க, பெண்கள் மட்டும்தான் இப்படி பண்றாங்கன்ற எந்த ஒரு வேரியேஷனும் இல்லை. ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி மாறி மாறி கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு சில குடும்பங்கள்ல 2 பேருமே இப்படிதான் இருக்காங்க. இதனுடைய டைரக்ட் இம்பாக்ட் எது மேல இருக்கு அப்படின்னா இந்த இளம் தலைமுறை வளர்ந்து வந்துட்டு இருக்கு இல்லையா குழந்தைங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், அதாவது இந்த கன்செப்ஷன் ஸ்டேஜ்லயே குழந்தைக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. சோ நிறைய டெவலப்மெண்டல் அனாமலிஸ் பாக்குறோம். குழந்தைங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் வர்றத நம்ம பாக்குறோம். அது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு ஃபேமிலியில, அந்த ஃபேமிலியுடைய என்வாயர்மெண்ட், அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட ஒரு அன்பு, அன்னோனியம், ஒரு ஃபீலிங் இல்லாமல் இருக்கிறது தான் இதுக்கான காரணமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி ஒரு குழந்தை நல்லபடியா வரணும், அந்த குழந்தையுடைய டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ்ல சிறந்ததா விளங்கணும், ஃபேமிலியில ஒரு மென்டல் பீஸ் அப்படின்றது இருக்கணும். ஃபேமிலி சைக்காலஜி பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னா ஒரு நபர் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிப்பு எல்லா நபர்களையும் சூழும். அப்பாக்கு மட்டும்தான் காலில் அடிபட்டிருக்கு, அப்பாவால இனி வேலைக்கு போக முடியாது, அதனால அவர் தான் பாதிக்கப்பட்டார், எனக்கு என்ன.
கிடையாது. அப்பாவுக்கு வந்து பாதிப்பு இருக்குன்னா அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் அந்த பாதிப்பு ஏதோ ஒரு ரூபத்துல பிரதிபலிக்கும். அவர் ஒரு டியூட்டி அங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்திருப்பாருல்ல, பினான்சியலாவோ பிசிக்கலாவோ அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறது, அவங்களுக்கான தேவைக்கான பொருள்களை வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, இது எல்லாமே பாதிக்கப்படும் தானே. ஒரு எக்ஸ்ட்ரா ரோல் அந்த குழந்தை எடுக்கும் தானே. சோ இந்த மாதிரி ஃபேமிலி சைக்காலஜி பொறுத்தவரையிலும் ஒரு நபரை மட்டும் ஐசோலேட் பண்ணி தனிமைத்துவம் படுத்தி இவங்களுக்கு தான் பிரச்சனை, இவங்களுக்கான தீர்வு கொடுத்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல முடியாது. பல நேரங்கள்ல அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ட்ரிகர்ஸ் ஆக அமையலாம். குடும்பத்துல நடக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தான் அந்த நபரினுடைய நடத்தைக்கான காரணமாக இருக்கலாம். சரி, இது ஒரு பக்கம். இல்ல அந்த குடும்பம் அதுக்கான காரணம் இல்ல, வெளி உலகத்துல இருந்து அந்த காரணம் இருக்கு அப்படின்னும் போது அவங்கள எப்படி இவங்க ஹேண்டில் பண்றது? ஏன்னா இப்ப இந்த நபருக்கு பாதிப்பு இருக்கு, இந்த நபருக்கு பாதிப்புன்னா அந்த நபர்களும் பாதிக்கப்படுவாங்க. சோ அதை எப்படி நாம கையாள்றது? ஆல் டுகெதரா ஆஸ் அ ஃபேமிலி குரூப் கவுன்சிலிங்கா, குரூப் தெரப்பியாக தான் இது வரும். சோ ஃபேமிலி தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஃபேமிலி கவுன்சிலிங் இருக்கு, ஃபேமிலி சைக்காலஜி, ஃபேமிலி தெரப்பி அப்படின்ற கான்செப்ட் 1940s இருந்தே உருவெடுத்ததை நம்ம பார்க்கிறோம். யார் யாரெல்லாம் இந்த கோர்ஸை படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாருக்குமான ஒரு கல்வி. இது வந்து டீச்சர்ஸ் மட்டும்தான் படிக்கணும், அட்வொகேட்ஸ் லீகலா அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஃபேமிலி டைனமிக்ஸ் எப்படி இருக்கும் அவங்க மட்டும்தான் படிக்கணும், எந்த ஒரு வரையறையும் இல்லை. சிம்பிளா நீங்க உங்களுடைய பிஹேவியரை புரிஞ்சுக்கணும், உங்க குடும்பத்தாரோட நீங்க ஒரு நல்ல பாண்டிங்ல அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது ஒரு சில நேரங்கள்ல நாம அவங்களுக்கு ட்ரிகரா அமைஞ்சிருவோம், இல்லைன்னா அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் நமக்கு ட்ரிகரா அமைஞ்சிரும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எப்படி கையாளணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேத்தபடி நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம குறைக்க முடியும். ஒரு நல்ல மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பை எப்படி நாம உருவாக்குறது, மேரிட்டல் பாண்டை நம்ம எப்படி சீராக கொண்டுட்டு போறது, இந்த பெருகி வரக்கூடிய டிவோர்சஸ், சிங்கிள் பேரண்டிங் சிஸ்டம், இது எல்லாம் தவிர்க்க முடியும். அதே மாதிரி பேரண்டிங்க நாம எப்படி பண்றது? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். இப்போ இந்த ஜென்சி பிள்ளைங்களுக்கோ இல்ல இந்த ஜென் ஆல்பா ஜென் பீட்டா பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டாங்க, இந்த பிள்ளைங்களுக்கோ அது வந்து பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் மாடர்ன் வேர்ல்டுல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, டிஜிட்டல் உலகத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. போனுன்னா என்னன்னே தெரியாம தான் நாங்க இருந்தோம். காலேஜ் வரையிலும் கூட போனுன்னா என்ன, போன் காலேஜ்ல தான் கைக்கு வந்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பிறந்ததுல இருந்தே நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு காக்கா குருவி காட்டி சாப்பாடு ஊட்டுறது இல்ல, போனை காட்டி தான் நம்ம சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கோம். அப்ப இந்த குழந்தைங்களுக்கு அணுகுமுறை அப்படின்றது மாறுபடும். சோ பேரண்டிங் சார்ந்த விஷயங்களும் நாம இதுல பார்ப்போம். ஓகே, சோ மாடியூல்ஸ் நம்ம இந்த ஃபேமிலி சைக்காலஜிக்குள்ளார பார்க்கக்கூடிய கோர் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, வாட் இஸ் ஃபேமிலி அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபேமிலினா என்ன, அந்த ஃபேமிலிக்குள்ளார நிறைய தாக்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒரு ஃபேமிலி நல்லபடியா போயிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு பினான்சியல் பிசினஸ் லாஸோ ஏதோ ஒரு டிராப், பினான்சியல் ஃபேக்டர்னால அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை. சோ பினான்சியல் ஃபேக்டர் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது. அதே மாதிரி யாருக்கும் ஒரு ஹெல்த் இஷ்யூ, அப்ப அந்த நபர்களுக்குள்ளார ஏதோ ஒரு பிசிக்கல் ஃபேக்டர்ல மாற்றம் ஏற்பட்டதுன்னா அந்த ஃபேமிலி பாதிக்கப்படுது. லீகல் ஃபேக்டர், பரம்பரை சொத்து, அந்த சொத்து இவங்களுக்கு கிடைக்கல, அதனால அண்ணன் தம்பிக்குள்ளார சண்டை, அந்த ஃபேமிலியில ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்க மாட்டாங்க. சோ லீகல் ஃபேக்டர்ஸும் சம்வேர் இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் த ஃபேமிலியில ஒரு சில பிரச்சனைகளுக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணுது. சோ இந்த மாதிரி பேசிக்கா இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் தான் நம்ம பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலி நம்ம பார்ப்போம். சோ பேசிக்கா இந்த ஃபேமிலியை சார்ந்து இருக்கக்கூடிய பேசிக்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் தெளிவா பார்த்து, அடுத்ததாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா கோர் தியரிஸ். சோ இந்த கோர் தியரிஸ் என்ன சொல்லுது, நான் சொன்னேன்ல பிலாசபியா இருந்த சைக்காலஜி இப்போ சயின்ஸா மாறிடுச்சு. இந்த சயின்ஸை தான் நம்ம ஃபேமிலி சிஸ்டத்துக்குள்ளார இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஆராய்ச்சியாளர்கள், ரிசர்ச்சர்ஸ், சைக்காலஜிஸ்ட், இவங்க எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு கேஸ் 2 கேஸ், ஒரு ஹியூமன் 2 ஹியூமன் மேல ரிசர்ச் பண்ணல, 1000 கணக்கான நபர்கள் மேல, 3000 4000 நபர்கள் மேல. காட்மேன் அப்படின்றவர், இவருடைய ஃப்ரேம் ஒர்க்கும் நம்ம படிப்போம். சோ கப்பல்ஸ்குள்ளார என்ன இருக்கணும் என்ன இருக்க கூடாது,
என்ன இருந்தா இந்த ரிலேஷன்ஷிப் சீராக இருக்கும், என்ன இருந்தா இந்த ரிலேஷன்ஷிப் டிவோர்ஸ் பக்கம் தான் போகும், இதெல்லாம் நீடிக்காது அப்படின்ற ஒரு கான்செப்ட காட்மேன் கொடுத்துட்டு போயிருக்காரு. இவர் யாரு அப்படின்னா இந்த தம்பதியர்கள் தான், 2 தம்பதியர்கள், ஜான் காட்மேன், ஜூலி காட்மேன் அப்படின்னு சொல்லப்படுற 2 தம்பதியர்கள் 3000-4000 நபர்கள் மேல அவங்க ரிசர்ச்ச கண்டக்ட் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதெல்லாம் நம்ம டீடைல்டா பார்ப்போம். மத்த ரிசர்ச்சஸும் இருக்கு. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, குழந்தை சின்ன வயசுலயே தான் செக்யூரான ஒரு அட்டாச்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுது. அந்த அட்டாச்மெண்ட் கிடைக்காத போது ஒவ்வொரு வளர்ப்பு பருவத்திலையும் அந்த விஷயங்கள் பிரதிபலிக்குது. அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆராய்ச்சிகள், இந்த தியரிஸ், நமக்கு ஃபேமிலி சைக்காலஜிக்கு என்ன தேவையோ, சைக்காலஜில எக்கச்சக்கமா இருக்கு. ஆயிரக்கணக்கான தியரிஸ், ஆயிரக்கணக்கான ரிசர்ச் அவுட்புட்ஸ் எல்லாம் இருக்கு. அத்தனையும் பார்க்க போறது இல்லை. நம்ம ஃபேமிலி சைக்காலஜிக்கு முக்கியமான, ரொம்ப தேவையான, அதிகமாக ஃபாலோ பண்றப்படுற ரொம்ப அதிதீவிரமான விஷயங்களை தான் பார்க்க போறோம். அடுத்ததாக டெவலப்மெண்டல் மாடல்ஸ். சோ அந்த ஃபேமிலின்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது இல்லையா, அந்த கட்டமைப்பு சீரா இருக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், அதை சார்ந்து உளவியலாளர்கள் ஒரு சில மாடல்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு மாடல் சொன்ன காட்மேன் மெத்தட் அப்படின்னு. அதே மாதிரி பல விஷயங்கள் இருக்கு, முக்கியமான விஷயங்கள் அதுலயும் நாம பார்ப்போம். சோ சைக்கலாஜிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்கள். தென் அடுத்தது என்ன அப்படின்னா, ஃபேமிலிக்குன்னு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. ஒரு நபருக்கு வளர்ப்பு பருவம் இருக்குல்ல, ஹியூமன் லைஃப் ஸ்பேன் அப்படின்னும் போது இன்ஃபான்சி, குழந்தை பிறந்துருச்சு, 2 வயசு வரையிலும் இன்ஃபான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா ஏர்லி சைல்ட்ஹுட், வீட்டுக்குள்ளாரே இருக்கும் குழந்தை, நடக்கும், பேசும், எல்லாம் பண்ணும். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்கூல்ல கொண்டுட்டு போய் விடுவீங்க. அந்த ஸ்கூல்ல லேட்டர் மிடில் சைல்ட்ஹுட், லேட்டர் சைல்ட்ஹுட், அதுக்கப்புறமா விடலை பருவம், அடாலசென்ட், டீனேஜர் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தை இண்டிவிஜுவல் அடல்ட்டாக மாறும். இந்த அடல்ட்டாக மாறினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், அவங்களுடைய ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலி உருவாகும், அவங்க இப்ப பேரண்டா மாறுவாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் ஒரு ஹியூமன் லைஃப் ஸ்பேன், ஒரு அந்த ஸ்டேஜஸ், டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் இருக்கிற மாதிரி ஒட்டு மொத்த ஃபேமிலிக்குமே இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வளர்ப்பு பருவத்துல இருப்பாங்க. ஒவ்வொரு வளர்ப்பு பருவத்திலையும் அவங்களுக்குன்னு பிசிக்கல் டெவலப்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அப்பா அம்மா இருக்காங்க, குழந்தை இருக்கு, சரியா? இப்ப அம்மா அப்பா கல்யாணம் ஆகும்போது எப்படி இருந்தாங்க, யங் அடல்ட்டா இருந்தாங்க. குழந்தை எந்த ஏஜ்ல இருந்தது, இன்ஃபான்சில இருந்தது. அப்படியே அந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து இப்ப டீனேஜா மாறி இருக்கு. இப்ப அம்மா எங்க இருப்பாங்க, மிடில் ஏஜ்ல இருப்பாங்க. இப்ப இந்த குழந்தைக்கு அந்த விடலை பருவம், அந்த டீனேஜுக்கு ஏத்த மாதிரியான பிசிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கும், சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கும். அம்மா அப்பாவுடைய கண்ட்ரோல் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுதான் கேட்பேன். நீ ஒரு பூமர், உனக்கு என்ன தெரியும்? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் எல்லா ட்ரெண்டுமே கரெக்டா தெரியும். இன்ஸ்டாகிராம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஃபேஸ்புக்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? இந்த போன் ஆப்ரேட் பண்ண தெரியல? சோ இந்த மாதிரிதான் இருப்பாங்க. இப்ப அந்த பேரண்ட் இருப்பாங்கல்ல, அவங்க அடல்ட்டா இருக்கும்போது அவங்க ரொம்ப எப்படி இருந்திருப்பாங்க, கம்பீரமா இருந்திருப்பாங்க. இப்ப இந்த குழந்தைங்க மிரட்ட ஆரம்பிக்குது, கண்ட்ரோல் பண்ணா பிடிக்கல. சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மா நான் உன்கிட்டதான் தூங்குவேன், உன் கையாலதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த குழந்தை இப்ப என்ன சொல்லுது, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், அவங்க சொல்றதுதான் கரெக்ட். ஸோ இப்ப இந்த ஃபேமிலியில ஒரு சேஞ்ச நம்ம பாக்குறோமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. இந்த குழந்தையுடைய டெவலப்மெண்டல் ஸ்டேஜ மட்டும் அணுக முடியாது. அம்மாவும் மிடில் ஏஜ்ல இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு சில சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கும், ஹெல்த் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் இருக்கும், பினான்சியல் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அப்ப அதுக்கேத்த மாதிரிதான் அவங்களுடைய பிஹேவியர் இருக்கும். இந்த 2 நபர்களுக்குள்ளார நடக்கக்கூடியது, இந்த 3 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளார எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கு, இந்த 2 பேர் எப்படி பேரண்டா இருக்காங்க, அத்தனை விஷயங்களும் இந்த ஃபேமிலிக்குள்ளாரதான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எனி டவுட்ஸ்? ஓகே. சோ நானே ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன்ல, அதனால எனக்கு டவுட் வந்துருது. ஆல்ரைட்.
சோ இப்ப அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைய ஒரு இண்டிவிஜுவல் நபராக நாம வெளி உலகத்துக்கு லான்ச் பண்றோம். விடலை பருவம் தாண்டிடுச்சு, காலேஜுக்கு போச்சு, படிச்சாச்சு. இப்போ இந்த குழந்தை ஜாபுக்கு போகுது. அடுத்த கட்டமாக இவங்களுக்கான ஒரு லைஃப், மேரிட்டல் லைஃப்ல இவங்க என்டர் ஆறாங்க. மேரிட்டல் லைஃப்ல எப்போ குழந்தை என்டர் ஆயிடுச்சோ பேரண்ட்ஸ் என்னவா மாறுவாங்க, எக்ஸ்டர்னல் ஃபேமிலியா மாறிடுவாங்க. ஆனா நம்ம கலாச்சாரம், நம்ம சமுதாயம் பொறுத்தவரையிலும் அது என் குழந்தைதான். ஏன் இதுல தப்பு இல்ல, உங்க குழந்தைதான். ஆனா என்ன ஆகுதுன்னா, நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது ஊட்டி வளர்த்திருப்பீங்க. அந்த குழந்தையுடைய பர்சனல் ஹைஜீன், டைப்பர் மாத்துறது, அந்த குழந்தைக்கு குளிப்பாட்டுறது எல்லாமே நீங்க பண்ணியிருப்பீங்க. அது ஒரு வளர்ப்பு பருவம் வந்த உடனே இல்ல நானே பண்ணிக்கிறேன், நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுது இல்லையா? நம்ம தள்ளி நின்னுதானே எல்லாமே பாக்குறோம். குழந்தை ப்ராப்பரா பண்ணிக்குதான்னு பாக்குறோம். அதுக்கப்புறமா அது கூட கவனிக்கிறது இல்ல, நீ பண்றியா இல்லையான்றதான் கேக்குறோம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அது கூட கேட்கறது இல்ல. அதே மாதிரிதான் இவங்க மேரிட்டல் லைஃபுக்குள்ளார என்டர் ஆறாங்க அப்படின்னும் போது அது ஒரு வளர்ப்பு பருவம். அது பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, அவங்களுக்கான ஸ்பேஸ நாம கொடுக்கணும் டு ஸ்டார்ட் தேர் ஓன் ஃபேமிலி. அவங்க ஸ்பௌஸோட இணைஞ்சு அவங்க ஒரு ஆரோக்கியமான ஃபேமிலிய ஸ்பேஸ நாம அவங்களுக்கு கொடுக்கணும். ஆஸ் அ பேரண்டா நம்ம கைடன்ஸ் கொடுக்கலாமே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு ரூபத்திலையும் டார்ச்சர். நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம். நிறைய டிவோர்ஸுக்கான ரீசனே இன்லாஸ் உடைய ட்ரபிள், இன்லாஸ் இன்ஃப்ளூயன்ஸ். ஹஸ்பண்ட வந்து விடவே மாட்டேங்கிறாங்க. நீ மாறிட்ட, கல்யாணம் ஆனதுல இருந்து நீ மாறிட்ட அப்படின்னு சொல்றாங்க. மாறதானே செய்வாங்க. இந்நாள் வரையிலும் உங்களுடைய குழந்தையாக இருந்த இவங்க இப்போ ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. அப்ப மாறிதானே ஆகணும். நீங்க ஒரு ஆபீஸுக்கு ஒர்க்குக்கு போறீங்க, நீங்க வந்து ஒரு சபார்டினேட் ஜாப்ல போறீங்க. அந்த சபார்டினேட்டுக்கு அந்த அந்த பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களுடைய ஹையர் அபிஷியல்ஸுக்கு நீங்க மரியாதை கொடுக்கறது, அது கொடுக்கறது எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த சபார்டினேட் பொசிஷனுக்கு ஏத்த மாதிரியான ஜாப் ரோல நீங்க பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் கிடைக்குது. அந்த ப்ரொமோஷன் ஆகி நீங்க ஒரு ஒரு நல்ல டெசிக்னேஷன்ல போய் உட்கார்றீங்க. உங்களுக்கு கீழே ஒரு 10 சபார்டினேட்ஸ் இருக்காங்க. அப்போ அதே ரோல் பண்ணுவீங்களா? மாறும் தானே. இந்த புரிதல், இது யதார்த்தமான ஒரு மாற்றம் தான். வந்த நபரால ஏற்பட்ட மாற்றம் இல்ல அப்படின்ற புரிதல் வந்தாலே பல பிரச்சனைகளை நாம தவிர்க்க முடியும். சோ மேரிட்டல் சைக்காலஜில இத சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏஜிங், அதே மாதிரி இன்னொரு சைட் ஆஃப் த காயின். ஒன் சைட் ஆஃப் த காயின் நம்ம என்ன பார்த்துட்டோம், இன்லாஸ் உடைய ட்ரபிள், மருமகள் பாதிக்கப்படுறாங்க, ஃபேமிலி லைஃப் சீராக இல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு டிவோர்ஸ். இதே மாதிரி இன்னொரு சைட் ஆஃப் த காயின் என்ன, ஓல்ட் ஏஜ் பேரண்ட்ஸ் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பிள்ளைங்க வந்து எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிராகரிச்சு அவங்க வேலையை பார்த்துட்டு நான் வளர்ந்துட்டேன், எனக்கு போதுமான விஷயங்கள் இருக்கு, நீ எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு அவங்க மூவ் ஆன் பண்றாங்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நாம எப்படி கையாள்றது? ஒரு ஹெல்தியான சொசைட்டியை உருவாக்கணும் அப்படின்னா ஹெல்தியான ஃபேமிலிஸ முதல்ல உருவாக்கணும். அந்த ஃபேமிலிஸ்ல குழந்தை மட்டும் இருக்காது, குழந்தை இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க. 3 ஜெனரேஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், குறைந்தபட்சம் 3 ஜெனரேஷன்ஸ் உடைய இன்வால்வ்மெண்ட் ஒரு ஃபேமிலியில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வளர்ப்பு பருவத்துல இருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க கவுன்சிலிங் கொடுக்க முடியும், அவங்களுக்கு ஏத்த மாதிரியான அப்ரோச்சஸோட தான் நீங்க போக முடியும். சோ அது என்னென்ன அப்படின்றத டீடைல்டா நம்ம இது சார்ந்து பார்த்திருக்கோம். சைக்காலஜி அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு கடல். அந்த கடலுக்குள்ளார ஃபேமிலி சைக்காலஜி அப்படின்றது ஒரு பிரான்ச், ஒரு கிளை, முக்கியமான ஒரு கிளை. நம்ம ஃபேமிலினாலே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சும்மா வீட்டுல இருக்கிறவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, இந்த மாமியார் மருமகள் சண்டை, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை, அம்மா பிள்ளை சண்டை, இதுதான் ஃபேமிலி சைக்காலஜி, இதை சால்வ் பண்றது, இதை ரிசால்வ் பண்றதுதான் ஃபேமிலி சைக்காலஜி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, இதனுடைய ரோல் எங்க வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஹெல்தியான ஒரு சக்சஸ்ஃபுல்லான இண்டிவிஜுவலை உருவாக்கக்கூடியதுதான் ஃபேமிலியுடைய ரோல். நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான நபரா வரணும் வெளி உலகத்துல. இந்த கார்பரேட் உலகத்துல நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு. அந்த காம்படிஷனுக்குள்ளார நான் ஒரு சிறந்த நபரா இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஃபேமிலி சைக்காலஜி தேவை. ஃபேமிலியில வந்து ஒரு நபருக்கு ஃபேமிலி தான் சப்போர்ட்டிவ் சிஸ்டம், பேசிக் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த ஃபேமிலிக்குள்ளார நிறைய சண்டைகள் போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம்.
வீட்ல பீஸே இல்ல. அப்ப அந்த குழந்தை போய் ஒழுங்கா படிக்க முடியுமா? ஒரு அகாடமிக் அச்சீவ்மெண்ட் அவங்களால அடைய முடியுமா? ப்ராப்பரா அவங்களால அவங்க ஜாப்ல ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? முடியாது. வீட்ல என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ. சோ பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் சிஸ்டம் எஃபெக்டிவாக இருந்தால், ஒரு சப்போர்ட்டை உங்களுக்கு வழங்கினால் மட்டுமே தான் அவங்களால சீராக அவங்களுடைய கெரியர்லயோ, அவங்களுடைய அகாடமிக்ஸ்லயோ அவங்களால சீராக செய்ய முடியும். பல நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு எதுக்கு இந்த ஃபேமிலி சைக்காலஜிலாம்? நான் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், லைஃப் ஸ்கில்ஸ் அதுவுமே முக்கியம் தான். நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். லைஃப் ஸ்கில்ஸ்ல முக்கியமான ஸ்கில்ஸ் ஃபேமிலி சைக்காலஜியை சார்ந்து என்னென்ன இருக்கு, என்ன எனக்கு தேவைப்படுது, நான் என்ன எப்படி டெவலப் பண்ணிக்கிறது. இப்ப நாம தான் சைக்காலஜியை படிக்கிறோம், நீங்க படிக்கிறீங்க, நான் படிக்கிறேன். அப்போ என்ன சார்ந்து இருக்கிற ஃபேமிலிக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. மாற்றம் என்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். அவங்க சரியில்லை மேம், அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க மேம். சரி, அவங்க புரிஞ்சுக்கல, கரெக்ட் தான். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க அணுகுமுறை சரியா இருக்கா? பல நேரங்கள்ல நம்மளுடைய ரியாக்ஷன் தான் அங்க பிரச்சனையாகவே போகுது. ஒருத்தவங்க திட்டுறாங்க, அந்த திட்டுக்கான நான் அதை கடந்து போயிருக்கலாம். ஐயோ, அவங்க ஏதோ ஒப்பீனியன், அவங்க ஏதோ கோவத்துல இருக்காங்க, இப்படி நான் அத என்ன சொல்றது, கண்டும் கண்டுக்காத பிடிக்காத ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்காம நான் அதை உதறி தள்ளி போயிருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அது எப்படி நீ சொல்லுவ, அதுக்கு ஒரு நாள் முழுக்க நாம செலவிடுவோம். நம்மளுடைய மென்டல் பீஸ் போனா போயிட்டு போகுது. எனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா அவனுக்கு 2 கண்ணு போகணும். இதுல யாருக்குமே லாபம் இல்ல அப்படின்ற ஒரு நிதானமான யோசனை நமக்கு வராது. ஏன்னா டாலரன்ஸ் யாருக்குமே கிடையாது. நம்ம ஃபுல்லா ரியாக்டிவா இருக்கும். சோசியல் மீடியாவை எடுத்து பாருங்க, யாரோ பொழுதுபோக்குக்கு ஒரு போஸ்ட போட்டிருப்பான், அதுல இவங்களுக்கு இதுதான் வேலைன்னு உட்கார்ந்து 10 மணி நேரம் அதுக்கு ஆர்கியூ பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு டிஜிட்டல் எம்பதி கூட இருக்காது. இன்னொரு நபருக்கும் ரத்தமும் சதையுமா இருக்கக்கூடிய ஒரு நபர் தானே அந்த போஸ்ட போட்டிருப்பான். இவ்ளோ நம்ம திட்டுறோமே, அவனுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுமே, அந்த மனிதாபிமானம், அந்த யோசனையே இருக்காது. எனக்குள்ளார கோபம் இருக்கு, அந்த கோபத்தை எப்படியாவது வெளிப்படுத்தணும். நீ என்ன எப்படி போனா எனக்கு என்ன, உன்னுடைய மனநிலை இதனால எவ்வளவு பாதிக்கப்பட்டா எனக்கு என்ன, இந்த மாதிரிதான் பல பேர் சுத்திட்டு இருக்காங்க உலகத்துல. எனக்கு கோபம் வருதா, கொலை பண்றாங்க. என்ன தோணுதோ அந்த பிஹேவியருக்கு ஒரு ஃபில்டரே இல்ல, ஒரு வரையறையே இல்ல. சோ இந்த விஷயங்கள் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? ஃபேமிலில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். 5 வளையாதது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. நாம எல்லாமே விட்டுருவோம். பையனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா உபதேசங்கள், நீ இது பண்ண மாட்டேங்கிற, நீ அது பண்ண மாட்டேங்கிற, அம்மாவை கண்டுக்க மாட்டேங்கிற. அது சின்ன வயசுல இருந்தே இல்ல டிசிப்ளின் வந்திருக்கணும். சோ பேரண்டிங் எப்படி பண்றது? பேரண்டிங் வந்து வாய் வார்த்தைகளாக சொல்றது மட்டும் பேரண்டிங் கிடையாது. நீ ஒழுங்கா இருக்கணும், சரியா, பொய் சொல்லக்கூடாது, சரியா, இது பேரண்டிங் கிடையாது. சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்க பிஹேவியர்ல இருந்ததுன்னா நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. குழந்தை பாக்குது, அப்படியே அப்சர்வ் பண்ணுது, உங்க நடத்தை, அவங்களுடைய நடத்தையில அது வெளிப்படுது. சோ இது சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சைக்காலஜி ஆஃப் ஸ்பௌசல் டைனமிக்ஸ். வெவ்வேறு கிரகத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஆத்தர் ஒரு புக்ல மென்ஷன் பண்றாரு. சோ இந்த 2 நபர்கள், இப்போ அண்ணன் தம்பிங்களுக்குள்ளார சண்டை வருது, ஒரு பிளட் டை இருக்கு, அதாவது ரத்த பந்தம் இருக்கு. இவங்களுக்குள்ளார எந்த ஒரு பந்தமும் கிடையாது. இவங்களா உருவாக்கிக்க கூடிய ஒரு இன்டிமேட் பாண்ட், ஒரு இமோஷனல் இன்டிமெசி, இந்த கனெக்ட் தான். ரத்த பந்தம் எல்லாம் ஒன்னும் இருக்காது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு, இல்லையா? ஃபேமிலிக்குள்ளார அப்பா அம்மாக்கு இருக்கும், லைக் அப்பாக்கு பிள்ளைக்கு இருக்கும், சிஸ்டர்ஸ் சிப்ளிங்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னும் போது இருக்கும். ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார இது இருக்காது. ஆனா இததான் நம்ம என்ன சொல்றோம், இன்டிமேட் ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம். அப்ப அங்க எப்படி நம்ம சீராக எடுத்துட்டு போறது? முரண்பாடுகள் வரும், அது யதார்த்தம். அதை எப்படி ஹேண்டில் பண்றது? சின்ன சின்ன விஷயங்களுக்கு டிவோர்ஸ் பக்கம் போற ஒரு ஃபேமிலியும் நம்ம பாக்குறோம். பெரிய விஷயம், இப்போ துஷா அப்படின்ற ஒரு கேஸ் நடக்குது. அதுக்கப்புறமா ரிதன்யாவுடைய கேஸ பார்த்தோம். ஃபேமிலியுடைய சப்போர்ட் கிடையாது. பொய் சொன்னா அங்க வந்து அத ஏத்துப்பாங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களாங்கிற எந்த ஒரு தெளிவும் இல்லாத காரணத்தினால they went suicidal, சூசைட் கமிட் பண்ணிக்கிட்டாங்க. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள், பேசப்படுற கேசஸ் கொஞ்சம், பேசப்படாத எவ்வளவு கேசஸ் இருக்கு. எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட், எவ்ரி ஃபேமிலி ஹாஸ் திஸ். அப்ப அதை நம்ம இன் டீடைல்டா எல்லா விஷயங்களும், ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங், போஸ்ட் மேரிட்டல் கவுன்சிலிங்,
டிவோர்ஸ் கவுன்சிலிங், ரீமேரேஜ் கவுன்சிலிங், இது எல்லாமே நம்ம பார்ப்போம். சோ அடுத்ததாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பேரண்டிங். சோ மேரேஜ் சார்ந்து எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம். அடுத்ததாக எது பெஸ்டான பேரண்டிங் ஸ்டைல், நாம இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய பேரண்டிங் ஸ்டைல் என்ன, இருக்கக்கூடாத பேரண்டிங் ஸ்டைல் என்ன, அதை சார்ந்து குழந்தைங்களை எப்படி நம்ம சீராக கொண்டுட்டு போறது, அந்த ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த பேரண்டிங்குள்ளார நம்ம பார்த்துருவோம். இப்ப இருக்கக்கூடிய கேஜெட் அடிக்ஷன், அடாலசன்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். சோ அடுத்ததாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்கில்ஸ் பக்கம் நம்ம வரோம். பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டோம். ஃபேமிலினா என்ன, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ஃபேக்டர்ஸ் என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் தாக்கங்களை உண்டு பண்ணுது, இது எல்லாமே பார்த்தோம். இப்ப அடுத்த கட்டமாக நம்ம எங்க வர்றோம், மேரிட்டல் சைக்காலஜி பார்த்தாச்சு, ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங், அந்த மேரேஜுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும். நிறைய ஹை ஆன் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வராங்க. ராஜா மாதிரி ஒரு புருஷன் கிடைப்பாரு, என்ன ராணி மாதிரி மாமியார் வீட்டுல வச்சிருப்பாங்க. சோ இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நீங்க தேர்ந்தெடுத்திருக்க கூடிய நபர்கிட்ட இருந்து எவ்வளவு தூரத்துக்கு இது சாத்தியம் அப்படின்ற விஷயங்கள் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்ல தெரிஞ்சிடும். போஸ்ட் மேரிட்டல் கவுன்சிலிங், ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் போயிட்டோம் அப்படின்னா சரி எல்லாமே சரியா இருக்கும், 100% சூப்பரான ஒரு தம்பதியரா இவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, பல ரூபங்கள்ல மாற்றங்கள் ஏற்படும். அது ஒரு சில சிக்கல்களை, ஒரு சில சவால்களை இவங்களுக்குள்ளார ஏற்படுத்தும். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஒரு கவுன்சிலிங் வர்றது மூலியமாக எப்படி என்னுடைய பிஹேவியரை நான் மாடுலேட் பண்ணிக்கிறது, எங்க தவறு நடக்குது, தவறு ஏன் பக்கம் இருக்கா அந்த நபர் பக்கம் இருக்கா. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு நபர் மட்டும் தவறாக இருக்க மாட்டாங்க. நம்ம சொல்லுவோம்ல ஒரு கையால ஓசை வராது அப்படின்னு சொல்லிட்டு. பல நேரங்கள்ல நாமளும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம், ஒரு ட்ரிகரா இருக்கலாம். இல்ல மேம் நான் ரொம்ப நல்லவ தெரியுமா, அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன், அவங்கதான் முற்றிலும் பிரச்சனை. சரி ஒத்துக்கிறேன், உங்களுடைய பிஹேவியர் இருக்குதுல்ல, அவங்க திட்டுறாங்கன்னா அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் இருக்குதுல்ல, அதுல கூட நம்ம சில சமயங்கள்ல தவறு பண்ணிடும். டு எர்ர் இஸ் ஹியூமன், தவறு பண்றதுல ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. அதை அக்செப்ட் பண்றவங்க மட்டும்தான் அதை திருத்திக்கிட்டு முன்னேறாங்க. நான் தவறே பண்ணலன்னு கண்ணை மூடிக்கிட்டோம் அப்படின்னா there is no solution. அதுக்காக மத்தவங்க பழியெல்லாம் தூக்கி உங்க தலையில போட்டுக்கோங்கன்னு சொல்ல வரல. This is the thing, பேசிக்கான புரிதலோட நம்ம நடந்துக்கிறது. சோ ஸ்கில்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகமாக நம்ம ஃபேமிலி சைக்காலஜியை பொறுத்து பார்ப்போம். ஃபேமிலி கம்யூனிகேஷன், தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம், நல்லா திட்டிடுறது, ஏன் குழந்தை தானே திட்டுனாலாம் ஒண்ணும் இல்ல, மக்கு, எரும மாடு, தத்தி, முட்டாள். சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா வேர்ட்ஸ் ஹேவ் பவர். நீங்க என்ன சொல்றீங்களோ அது அவங்களுடைய ஆழ் மனசுக்குள்ளார பதியுது. உங்களை மீறி அந்த நபர்கள், நீங்களே ஒரு கட்டத்துல வாவ் சூப்பர் பாணி உன்னால முடியும் போப்பான்னா அவங்களால செய்ய முடியாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே தத்தி, முட்டாள், எருமை இதெல்லாம் கேட்டு கேட்டு அவங்களுடைய மைண்ட் செட் அதுவாக மாறிடுச்சு. இப்ப திடீர்னு நீங்க வாவ் சூப்பர்னா கூட அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் வரல, அந்த கான்பிடன்ஸ் வரல. சின்ன வயசுல இருந்தே கொடுக்கக்கூடிய அந்த அன்பு அரவணைப்பு ஒண்ணு நம்ம பிசிக்கலா அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்ததாக கொடுக்கறது என்ன, த்ரூ கம்யூனிகேஷன். நீங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணலன்னா கூட பிரச்சனை கிடையாது. பல ஃபேமிலிஸ்ல அவங்கள டிமோட்டிவேட் பண்ணி விட்டுறாங்க, நீ ஒண்ணுமே இல்ல, உன்னால முடியவே முடியாது. சரி, இதெல்லாம் செய்யறதுக்கு பின்னாடி காரணம் என்ன அப்படின்னா அன்பு. ஏன் இப்படி திட்டுறீங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னா we care for the child. அந்த குழந்தை மேல எனக்கு அக்கறை இருக்கு, அதனாலதான் இப்படி பேசுறேன். அது சரியான அணுகுமுறை கிடையாது. அதே மாதிரி தம்பதியர்களுக்குள்ளார, கப்பல்ஸ்குள்ளார நிறைய சண்டைகள் வருது இல்ல. உலகத்திலேயே எல்லாத்தையுமே பாராட்டக்கூடிய நம்ம கப்பல்ல நம்ம ஸ்பௌஸ மட்டும் பாராட்டிடவே மாட்டோம். வாய் வலிக்கும், வாய் கோணிக்கும். ஏன் அப்படின்னா அது ஒரு மைண்ட் செட் மாதிரி நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். கொஞ்சம் பாராட்டிட்டா தலைக்கு மேல ஏறிடுவாங்க, நம்மள மட்டும் தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சோ ஏதோ ஒரு லிமிடேஷன்ஸ் நாமளே உருவாக்கி வச்சிருக்கோம்.
பட் உண்மை என்ன அப்படின்னா எவ்ரி ஹியூமன் பீயிங் நீட்ஸ் வேலிடேஷன். எல்லாருக்குமே ஒரு அப்ரிசியேஷன் தேவைப்படுது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் தேவைப்படுது. என்ன பெருசா பண்ணிட்டாங்க, 3 வேளை சாப்பாடு சமைச்சு வச்சாங்க, அதுக்கு போய் ஒரு தேங்க்யூ சொல்லணுமா? யாரும் பண்ணலையா உலகத்துல? உலகத்துல நிறைய பேர் பண்ணாமையும் இருக்காங்க. அது இல்ல இங்க ஆர்குமெண்ட்டுக்கான டாபிக். உங்களுக்கான விஷயத்த உங்களுக்காக பார்த்து செய்யறாங்க இல்லையா? ஒரு உப்பு ஜாஸ்தியா இருந்தா குறை சொல்லக்கூடிய நீங்க அது கரெக்டா இருக்கும் போது, இல்ல உங்களுக்காக மெனக்கெட்டு உங்க டைமுக்கு ஏற்ப செய்யும் போது அது தேங்க்யூன்னு சொன்னா செஞ்ச நபர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நீங்க பெரிய பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுத்து அசத்தி செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. சின்ன ஒரு ஸ்மைல், சின்ன ஒரு கம்யூனிகேஷன், பாசிட்டிவ் கம்யூனிகேஷன் நிறைய விஷயங்களை மாத்தக்கூடியதாக இருக்கும். பல நேரங்கள்ல இந்த கம்யூனிகேஷன் தான் பேரியர். ஒரு ஸ்டோன் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்மேன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸ்டோன் வாலிங் பண்றாங்க. என்ன இந்த ஸ்டோன் வாலிங்? என்ன நம்ம செங்கலை வச்சு செவரை எழுப்புறோமா ஸ்டோன் வால் சொல்றதுக்கு? என்னுடைய இமோஷன்ஸ் என வரையிலும், உனக்கு சந்தோஷமா இருக்கியா, துக்கமா இருக்கியா, கோவமா இருக்கியா, நீ எப்படின்னா போ, எனக்கு தேவையே இல்லை. அதுவும் இந்த ஒரு டிஜிட்டல் உலகத்துல, இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ல நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், ஒரு போனை பிடிச்சுக்கிறோம், அதுலயே மூழ்கி போயிடுறோம். குழந்தை என்ன பண்ணுது, யார்கிட்ட பேசுது தெரியாது, குழந்தைக்கு என்ன தேவை தெரியாது, அதுக்கு தேவையான சாப்பாடு வச்சிருக்கு, துணிமணி அப்படி இருக்கு, அது மட்டும் நம்ம பாத்துடுறோம். ஒரு ஹியூமன் இன்டராக்ஷன், ஒரு என்ன சொல்றது, ஒரு இமோஷனல் கனெக்ட் அப்படின்றது தேவை இல்லையா? நம்ம எல்லாருமே ரோபோ கிடையாதே. ரோபோக்கு தான் சார்ஜ் போடுறோம், அதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் இருக்கு, அது பாட்டுக்கு அது செயல்பட்டுட்டு போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி நம்ம மெஷின் கிடையாதே. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம உணர்ச்சி பூர்வமாக செய்யறோம். ஒருத்தருக்கு நான் இப்போ ஒரு குழந்தைக்கே நான் ஒரு ட்ரெஸ் வாங்குறேன் அப்படின்னா அந்த குழந்தை சந்தோஷப்படணும், அது போட்டுட்டு நல்லா அழகா இருக்கணும், இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நம்ம பண்றோம். அந்த வேலிடேஷன் நமக்கு கிடைக்கல. 2 பக்கத்துல இருந்தும் அது சரியாக போகணும். நான் அன்பு செலுத்துறேன்னா நான் அன்புதான் செலுத்துறேன், அது போய் ரீச் ஆகணும். அதே மாதிரி அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க, அவங்க அதுல சந்தோஷமா இருக்காங்க, அந்த விஷயம் கொடுக்கறவங்களுக்கு சேரணும். லவ் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த விஷயங்கள் சரியாக பரிமாறப்படல அப்படின்னும் போது நான் அன்புதான் செலுத்துறேன், ஆனா எப்படி செலுத்துறேன், கோபமா காட்டுறேன். நான் குழந்தைய திட்டுறேன், ஏன் திட்டுறேன், அது நல்ல குழந்தையா வளர்ந்து வரணும் அப்படின்னு நான் திட்டுறேன். ஆனா அந்த குழந்தை எப்படி எடுத்துக்குது, அம்மாக்கு வேற வேலையே இல்ல, உலகத்துல இவங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருப்பாங்க என்ன தவிர, என்ன ஆச்சுன்னே தெரியல, எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காங்க. குழந்தையுடைய மைண்ட் செட் இப்படி உருவாகுது, அது தன்னாலேயே நம்மளை விட்டு விலகி போகுது. அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படும், அந்த இமோஷன்ஸை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நபர் தேவைப்படும். அது அம்மாவா இருக்கக்கூடிய என்கிட்ட இருந்ததுன்னா பெட்டர். ஆனா இப்ப என்ன பண்ணுவாங்க, வெளி உலகத்துல தேடுவாங்க. அவங்களுடைய வளர்ப்பு பருவத்துக்கு ஏற்ப அது தேடக்கூடிய உறவு சரியான உறவா, அதுல எதுனா டேஞ்சர் இருக்கா, இல்ல அது நமக்கான உறவா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்லயும் இதேதான். எப்ப பார்த்தாலும் பிளேம் தான் பண்றோம். உங்களால இது கூட வாங்கி தர முடியாதா, இது கூட நீங்க செய்ய முடியாதா? சோ டிஜிட்டல் உலகத்தினுடைய தாக்கம் நிறைய கம்பேரிசன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதனுடைய விளைவுகள், அவங்க ரீல் உலகத்துல காட்டக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அதை பார்த்து நம்ம என்ன பண்றோம், சே எவ்வளோ லக்கியான கப்பிள், எவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாதான் தெரியும் எவ்வளோ அவங்க அந்த திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கஷ்டங்கள். நமக்கு இருக்குன்னா மத்த நபர்களுக்கும் அதேதான் இருக்கும், பெரிய ஒரு டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம், அவங்க சூப்பரா இருக்காங்க, அவங்க ரொமான்டிக்கா இருக்காங்க, நிறைய ஹாலிடேஸ் போறாங்க, என்ஜாய் பண்றாங்க, அவங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயம் பேக் தி ஸ்கிரீன் பிஹைண்ட் தி ஸ்கிரீன் போயிட்டு இருக்கும். இந்த கம்பேரிசன்னால நம்ம இருக்கக்கூடிய நிம்மதியையும் நம்ம இழக்கிறோம். 5 விரலும் ஒன்னாக இல்ல இல்லையா? அதே மாதிரி எல்லா குடும்பமும் ஒன்னா இருக்காது. ஒரு இடத்துல பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கும், ஒரு இடத்துல ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், ஒரு இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஆனா நாம என்ன பண்ணுவோம், நல்ல விஷயத்த மட்டும் பார்த்து இங்க இல்லையேன்னு சொல்லுவோம். சோ இந்த கம்பேரிசன் வேண்டாம், இந்த பிளேம் கேம்ஸ் வேண்டாம். சோ இதை தாண்டி நல்ல கம்யூனிகேஷனை எப்படி நாம உருவாக்கிக்கிறது, அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ரூபத்துல நம்ம அதை கத்துப்போம். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக்டிவ் லிஸ்னிங் அப்படின்றது இருக்கு, எம்பத்தி இஸ் a ஸ்கில்.
சோ இந்த பேரியர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி உடைக்கிறது, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஃபேமிலிக்குள்ளார என்ன அப்படின்னா, எல்லா ஃபேமிலிஸ்லயும் ஒரு சில முரண்பாடுகள் அது இது அப்படின்றது இருக்கும். ஆனா இப்போ அதிகமாக நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, நச்சுத்தன்மை உள்ள ஃபேமிலிஸ், டாக்ஸிக் பீப்புள். சர்வசாதாரணமா சும்மா பொழுதுபோக்கா சொல்லிட்டு போறதும் இருக்கு. ஆனா ரியலா டாக்ஸிக்கா இருக்கக்கூடிய ஃபேமிலிஸும் இருக்காங்க. டவுரி டார்ச்சர், பிசிக்கல் அபியூஸ், அடிக்கிறது, உதைக்கிறது, செக்ஷுவல் அபியூஸ், பினான்சியல் அபியூஸ், வெர்பல் அபியூஸ், அசிங்கமா பேசுறது, மத்த நபர்களோட சேர்த்து வச்சு பேசுறது, கொச்சப்படுத்துறது, ஏசுறது, இது எல்லாமே பாக்குறோம். அப்ப இந்த ஃபேமிலிஸ நம்ம என்ன சொல்றோம்? டாக்ஸிக் ஃபேமிலி. இத நாம என்ன பண்ணி ஆக வேண்டும்? இந்த அபியூஸ நம்ம தடுக்கணும். எல்லா நேரத்திலயுமே டிவோர்ஸ் வந்து தப்பானது கிடையாது. அதுக்குன்னு எல்லாருமே டிவோர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன முரண்பாடு வருதா, கொஞ்சம் பிளெக்சிபிளா விட்டு போங்க, கொடுங்க. அவங்களுக்குன்னு ஒரு அங்க ஒரு கண்ணோட்டம் இருக்கும். அந்த கண்ணோட்டத்தையும் புரிஞ்சுக்கோங்க. This all is applicable to healthy families. 1000 காலத்து பயிர், அந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு உறவை சின்ன சின்ன விரிசல்களுக்காக விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. ஆனா எக்காரணத்தை கொண்டும் இந்த டாக்ஸிசிட்டிய பேர் பண்ணணும்ங்கிறது கிடையாது. பிசிக்கல் அபியூஸ் இருக்கா, அது ஒரு பெரிய ஒரு ரெட் பிளாக். இமோஷனல் அபியூஸ், நீ என்ன ஃபீல் பண்ணா எனக்கு என்ன, நான் என் இஷ்டப்படிதான் இருப்பேன், இதுவுமே ஒரு டார்ச்சர். செக்ஷுவல் அபியூஸ், இதுவுமே ஒரு டார்ச்சர். சோ இதுக்கெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது, இதுக்கான சொல்யூஷன் என்ன, இது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். சோ கான்ஃபிளிக்ஸ் அண்ட் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் இப்ப அதான் பேசணும் இல்லையா? சோ ஹெல்தி ஃபேமிலியா இருக்கட்டும், டாக்ஸிக் ஃபேமிலியா இருக்கட்டும். டாக்ஸிக் ஃபேமிலியா இருக்கு, ரெட் பிளாக்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா தட் ஹேஸ் டு பி ஸ்டாப்ட். அதுக்கு நம்ம சமுதாயத்துல என்ன வரையறைகள் இருக்கு, லீகலா நம்ம என்ன ஹெல்ப் எடுக்க முடியும், சமுதாயம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய ஹெல்ப் என்ன, என்ஜிஓஸா இருக்கலாம், ஒரு கவுன்சிலர் கிட்ட வந்து எடுக்கக்கூடிய ஹெல்ப்பா இருக்கலாம், அவுட்டர் எக்ஸ்டர்னல் ஃபேமிலி கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய ஹெல்ப்பாக இருக்கலாம். அதுதான் கிரைசிஸ். இப்ப ஹெல்தி ஃபேமிலிஸ்குள்ளார, ஹெல்தி ஃபேமிலின்னு சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பியா நம்ம படத்துல பாப்போம்ல, அந்த படத்துல கூட எப்போவாவது கிளைமேக்ஸ்ல தான் அந்த ஹாப்பி சீன் காட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பிரளயமே வந்து போயிருக்கும். அந்த மாதிரி நார்மலா இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்ல கூட ஒரு சில அதிர்வலைகள், டர்புலன்ஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, சே இந்த ஃபேமிலி நல்ல ஃபேமிலியே கிடையாது, எப்படி எல்லாம் சண்டை போடுறாங்க, எப்படி எல்லாம் இது இருக்கு, நான் எதிர்பார்த்த மாதிரியே இல்லையே. சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப பெரிய ரெட் பிளாக்ஸ் இல்ல அப்படின்னும் போது அந்த சின்ன சின்ன முரண்பாடுகளுக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது ஒரு பெரிய இஷ்யூவா நம்ம எடுத்துக்க வேண்டாம். முரண்பாடு அப்படின்னு சொல்றது, கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்றது நார்மலான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு நபரா இருக்கீங்க, யூ ஆர் அன் இண்டிவிஜுவல், யூ ஹாவ் செப்பரேட் பர்சனாலிட்டி. நான் ஒரு நபரா இருக்கேன், எனக்கு ஒரு தனித்துவமான பர்சனாலிட்டி இருக்கு. அப்போ இந்த ரெண்டு நபர்களுக்குமே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கண்டிப்பா இருக்கும். நான் சொல்றதுக்கு நீங்க எப்பவுமே தலையாட்டி பொம்மையா தான் இருக்கணும். நான் சூரியன் வந்து வெஸ்ட்ல இருந்து உதிக்குதுன்னா நீங்க ஆமான்னு சொல்லணும்னா ஆமான்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா யூ நோ நாலேஜ், சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியாம சொல்றேனோ இல்ல வீம்புக்கு சொல்றேனோ, எனக்கான ஒப்பீனியன் அது. சோ இந்த கான்ஃபிளிக்ஸ்ங்கிறது யதார்த்தமான விஷயம் தான். ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் நாட் அக்ரீயிங் வித் அஸ், அவங்க எனக்கானவங்க கிடையாது. ஒரு சின்ன பினான்சியல் ப்ராப்ளம் வந்துருச்சு, இந்த ஃபேமிலி எனக்கு ஒத்தே வராது, எனக்கு வேண்டாம் அப்படின்றது கிடையாது. ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு, அப்படியே புறக்கணிச்சு போறது கிடையாது. அப்ப அங்க நம்ம எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு தூரம் நம்ம விட்டு கொடுக்க முடியும், எவ்வளவு தூரம் நம்ம அசர்ட்டிவா இருந்து நம்மளுடைய ஒப்பீனியன்ஸ் அங்க நிலைநிறுத்த முடியும், எந்த மாதிரி இதை மேனேஜ் பண்ணலாம், அது சார்ந்த விஷயங்கள் நம்ம இதுல பார்ப்போம். ஓகே, அடுத்ததாக மென்டல் ஹெல்த் கன்சர்ன். ஸோ மென்டல் ஹெல்த் கன்சர்ன் அப்படின்னு சொல்லும் போது நிறைய ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், அடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். அடிக்ஷன் உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ட்ரக் அபியூஸ், ஸ்மோக்கிங், ஆல்கோஹால். இப்ப இருக்கக்கூடிய இந்த போனும் ஒரு பெரிய அடிக்ஷன் தான், ஸ்மார்ட் போன் அடிக்ஷன். அந்த சப்ஸ்டன்ஸ் அபியூஸுக்காவது கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. யாரும் வந்து ரொம்ப அங்கீகரிக்கப்பட்ட மாதிரி ஸ்டைலா பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த கேஜெட் அபியூஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த ஸ்மார்ட் போன் அடிக்ஷன், சோசியல் மீடியா அடிக்ஷன், இது எல்லாம் இப்போ ட்ரெண்ட். இன்ஸ்டா அக்கௌண்ட் இல்லையா, ஐயோ ரொம்ப
ட்ரெண்டே தெரியாத ஒரு ஆளா இருக்கீங்களே, எப்படி ரீல்ஸ் எல்லாம் பார்க்காம எப்படி இருக்கீங்க? எவ்வளவு ஹைஃபையா போனை நான் வச்சிருக்கேனோ அவ்வளோ ஒரு அந்தஸ்துள்ள நபர் நான். என் போனை என்னென்ன வித்தைகள் இருக்கு தெரியுமா? சோ இதுதான் அந்தஸ்தாக, இதுதான் ட்ரெண்டாக பார்க்கப்படுது. அப்ப அதுல நடக்கக்கூடிய அந்த அடிக்ஷன் ஒரு பெரிய பொருட்டாகவே நம்ம யாரும் எடுத்துக்கிறது இல்ல. பட் தட் இஸ் ஆல்சோ அடிக்ஷன். எப்படி ஒரு ஆல்கோஹால் அடிக்ஷன்ல மன ரீதியான நம்ம மூளையில ஒரு சில சேஞ்சஸ் உருவாகும், நம்ம பிஹேவியர்ல ஒரு சில சேஞ்சஸ் உருவாகும். தட் சேஞ்சஸ் ஆர் ஈக்குவல் ஃபார் ஆல் த அடிக்ஷன்ஸ். சோ இது சார்ந்த அந்த அடிக்ஷன் மேனேஜ்மெண்ட் சார்ந்து நம்ம டீடைல்டா பார்ப்போம். அதுல நம்ம பேசலாம் இதெல்லாமே. இந்த அடிக்ஷன், இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், பிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ், இதுல இருந்து எல்லாம் நம்ம எப்படி மீண்டு எழுந்து வர்றது? யாருக்கும் எதுவும் நடக்காது, சூப்பரா இருப்பாங்க, இருக்கணும்னு நம்ம காத்துதான் ப்ரே பண்றோம். இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் யாருக்காவது ஒண்ணு நடக்குது, அது பிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம், சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸா இருக்கலாம், பிசினஸ் லாஸா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ரூபத்துல இந்த மாதிரியான அடிக்ஷன் ஆர் பிஹேவியரல் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் அந்த ஃபெயிலியர்ல இருந்து, அந்த ப்ராப்ளத்துல இருந்து மீண்டு எழுந்து வர்றது எப்படி? நம்ம மென்டல் ஹெல்த்தையும் ஓவரால் வெல்பீயிங்கையும் பாதுகாத்துக்கிறது எப்படி? அதை நாம பாக்குறோம். ஸோ டிஜிட்டல் உலகம் அப்படின்னு சொல்லி மத்த விஷயங்கள்லயே நம்ம நிறைய பேசிட்டோம். மத்த இஷ்யூஸ் லைக் டிஜிட்டல் ஏரால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோசியல் மீடியாவுடைய தாக்கம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா நிம்மதியா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு போஸ்ட் சும்மாவே இல்லாம ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு போஸ்ட், அங்க இருந்து கம்பேரிசன் ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா உங்க பார்ட்னர் நார்சிசிஸ்டா, அவங்களுக்குள்ளார இந்த ட்ரையட்ஸ் இருக்கா, இத பாருங்க, கண்டிப்பா அவங்க நார்சிசிஸ்ட் தான், முதல்ல விலகிடுங்க, ஓடி போயிடுங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு சில ட்ரிகரை நமக்குள்ளார உருவாக்கும். தென் சைபர் புல்லிங் மாதிரியான விஷயங்கள், நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம். பர்சனலான விஷயங்களை வெளி உலகத்துல நம்ம ஷேர் பண்றது, இது எல்லாம் ஃபேமிலிக்குள்ளார ஒரு இன்டிமெசி பாண்ட சிதைக்கக்கூடியதாக இருக்கு. ஒரு பிரைவசி இல்லாம மத்த நபர்களோட ஷேர் பண்ணும்போது இவங்க எனக்கான நபர் இல்ல அப்படின்ற மாதிரி இது மாறும். பேரண்டல் ரோல்ல நிறைய மாற்றங்கள் நம்ம பாக்குறோம். 2 நபர்களுமே வேலைக்கு போறதுனால அந்த வரக்கூடிய மாற்றங்கள், நிறைய நியூக்ளியர் ஃபேமிலிஸ் உருவாயிருக்கு, அந்த இதுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். நம்ம எஜுகேஷன் ரீதியாக பிரிஞ்சு போறோம், நம்ம கிராஸ் கலாச்சாரத்துக்கு போறோம். இப்ப இந்தியால இருக்கிறவங்க வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு போறாங்க, வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இருக்கிறவங்க இந்தியாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. சோ அந்த மாதிரி ஃபேமிலியில டைனமிக்ஸ்ல ஒரு சில பிரச்சனைகள், அந்த கலாச்சார மாற்றங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே ஃபேமிலியை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நாம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சோ உங்களுக்கு அடுத்ததாக முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, இந்த 5 months வரையிலும் தியரி பேஸ்ட், பிராக்டிக்கல் பேஸ்ட், அசஸ்மெண்ட் பேஸ்ட் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு, கவுன்சிலிங்னா என்ன, கவுன்சிலிங்ல இருக்கக்கூடிய எத்திக்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் என்ன, அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும், டீடைல்டா நம்ம சொல்லிடுவோம். ஒரு சில தெரப்பீஸ்ல உள்ள டெக்னிக்ஸும் இம்பார்ட்டண்டா இருக்கிறது நம்ம ஹைலைட் பண்ணுவோம். ஏன்னா இது 6 months கோர்ஸ். நம்ம நிறைய தியரி பேஸ்டு, நிறைய இருக்கக்கூடிய அந்த பேசிக் ஃப்ரேம் ஒர்க்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஃபாலோட் பை தட் கவுன்சிலிங் இன்டர்வென்ஷன்ஸ் என்னென்ன இருக்கும், அதுல ஒரு சில ஹைலைட்டா இருக்கக்கூடிய தெரப்பீஸை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஒரு நபருக்கு ஒரு அணுகுமுறை, நீங்க எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டீங்க, ப்ராப்ளம் என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்க, இதுக்கு தீர்வு என்னங்கறத டிசைட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவை? ஒரு ப்ராப்பரான அசஸ்மெண்ட். ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, அவரு ஜென்ரலா ஒரு கவுன்சிலிங் நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்புவாரு. 3 நாள்ல ஜுரம் சரியாயிடுங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3 நாள்லயும் ஜுரம் சரியாகலைன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு ப்ராப்பரான பிளாப் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாரு. உங்களுக்கு மலேரியாவா இருக்கலாம், டைஃபாய்டா இருக்கலாம், ஜாண்டிஸா இருக்கலாம், போய் ப்ராப்பரா டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க சொல்லுவாரு இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம கிட்டையும் ஒரு சில அசஸ்மெண்ட் டூல்ஸ் அப்படின்றது இருக்கு. நான் இவருக்கு என்ன தெரப்பி கொடுக்கலாம், இவர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இவர் அடிக்ஷனால பாதிக்கப்பட்டிருக்காரா, இல்ல இந்த டிவோர்ஸ்க்கான விஷயங்கள் காலம் காலமாக இவங்களுடைய ஃபேமிலிஸ்லயே ஜெனரேஷன் வைஸா கண்டினியூ ஆகுதா, அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த அசஸ்மெண்ட் டூல்ஸை வச்சு நம்ம பார்ப்போம். இம்பார்ட்டன்டான டூல்ஸ், நம்ம ஃபேமிலி சைக்காலஜியை ஒத்தின டூல்ஸ் நம்ம பார்ப்போம். சோ எல்லா விஷயங்களையும் நான் கவர் பண்ணிட்டேன். உங்களுடைய எவாலுவேஷன், அதாவது எண்ட் ஆஃப் த கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சார் சொன்னார் இல்லையா, நம்ம நிறைய அசைன்மெண்ட், நிறையன்னா பயந்துட வேண்டாம், நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய ரூபத்துல தான் இருக்கும்.
வாரத்துல 2 நாள் தான் கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம ஒரு அசைன்மெண்டா, ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துட்டு வாங்க, கேஸ் ஹிஸ்டரி எழுதிட்டு வாங்க, உங்களுடைய அந்த ஸ்கில் ஷார்பன் ஆறதுக்காக மட்டும்தான் கொடுக்கும். மத்தபடி பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. உங்களுக்கு பிராக்டிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான அசைன்மெண்ட்ஸ் தான் அங்க இருக்கு. 1 இயர் கோர்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கான அந்த ப்ராஜெக்ட், அந்த பிராக்டிக்கல் ஒர்க்ஸ் அப்படின்றது இருக்கும். அடுத்ததாக என்னன்னா ஒரு ரோல் பிளே, ஒரு கவுன்சிலிங் நீங்க எப்படி கொடுப்பீங்க, நீங்க ஆஸ் அ கவுன்சிலரா இருக்கும்போது உங்களுடைய ரோல் எப்படி இருக்கும், கிளைண்டா வரும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ரோல் பிளே, கவுன்சிலி ரோல் பிளே அப்படின்றது போகும். பிராக்டிக்கலா நிறைய விஷயங்கள், நிறைய கேஸ் ஸ்டடிஸ் நாம இங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைனலா ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸாமும் இருக்கும். பெருசா வைவா ஓஸ்லாம் எதுவும் இருக்காது. நம்ம டெய்லி கொஸ்டின்ஸ், அதாவது நம்ம நடத்தின விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதா, அதுல இருந்து எதுனா டவுட்ஸ் இருக்கா, உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், உங்களுடைய இன்ட்ராக்ஷன் தான் அதுக்கான ஒரு விஷயமாக நம்ம எடுத்தோம். ஸோ நீங்க ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க, உங்களுடைய அசஸ்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க, அசைன்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க, தியரிட்டிக்கல் எக்ஸாம், கொஸ்டின் பேப்பர் பேஸ்டான ஒரு எக்ஸாம் நீங்க எழுதுவீங்க. So this is all about today's orientation session. எதனா doubts இருந்ததுன்னா கேட்கலாம். Any doubts? Hi ma'am. Yes sir. ஓகே மேம். இப்போ தியரிட்டிக்கலா கிளாஸ் வந்து இப்படிதான் போகுமா, இல்லை வந்து இடையில அதாவது கவுன்சிலிங் ரிலேட்டடா ப்ராக்டிக்கல் மாதிரி வச்சுட்டு கிளாஸ் கொண்டு போவீங்களா, இல்லை இது மாதிரி ப்ராக்டிக்கல் தியரிஸ் கிளாஸஸ்லாம் முடிஞ்ச பிறகுதான் கடைசியா வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ் வைப்பீங்களா? லைக் பேசிக்ஸ் எல்லாமே தெரியணும்ல சார், அப்பதானே நீங்க கவுன்சிலரா ரோல் பிளே பண்ண முடியும். பிராக்டிகல் செஷன் அப்படின்றது வந்து நீங்க ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணதுக்கு அப்புறமா, கவுன்சிலிங் எத்திக்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது வரும். நம்ம கிளாஸ் முடிஞ்ச அளவுக்கு இன்டராக்டிவா கொண்டுட்டு போகலாம். இட் டிபெண்ட்ஸ், நீங்க எவ்வளவு தூரத்துக்கு இன்டராக்டிவா இருக்கீங்க. லைக் நான் ரியாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுங்க, சாட்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சோ உங்களுடைய இன்டராக்ஷன் தான் கிளாஸ கொஞ்சம் லைவ்லியா வைக்கும். ஓகே மேம். ஓகே ஓகே. ஒர்க் ஷீட்ஸ், அந்த அசைன்மெண்ட்ஸ் அது எல்லாம் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். எனிதிங் எல்ஸ்? வேற எதனா டவுட் இருக்கா? ஹலோ மேம். ஹலோ மேம். சொல்லுங்க மேம். மேம் புவனேஸ்வரி சரவணன். யா மேம், இப்போ நீங்க அந்த செகண்ட் சொல்லுங்க மேம். ஃபேமிலி லைஃப் சைக்கிள் சொல்றீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ்ல நீங்க வந்து கப்பல்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணாலும் வந்து சரி ஓகே அக்செப்டன்ஸ் அந்த மாதிரி இது எக்ஸால்டேஷன் வந்து கம்மி பண்ணிக்கிறேன், சோஷியல் மீடியா இன்டராக்ட் ஆகிறோம்னு சொன்னீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா அவங்க வந்து நம்ம கிட்ட பேசும்போதோ இல்ல நம்ம அவங்க கிட்ட பேசும்போதோ நான் வந்து உன்கிட்ட தானே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், நான் வந்து ஃபேமிலியில வேற யார்கிட்டயும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ட்ரிகர் ஆகும்போது எப்படி ஃபேஸ் பண்றது? ஓகே, இன்னைக்கு நம்ம ஓரியன்டேஷன் செஷன் மட்டும் தான் பார்த்திருக்கோம். நான் ஒவ்வொரு செஷன் எடுக்கும் போதும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். இது எப்பவுமே இந்த எடுபிளன்ஸுக்கு நான் 3rd பேட்ச் எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஃபேமிலி சைக்காலஜி நிறைய மத்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் எடுத்திருக்கேன். மல்டிபிள் பேட்சஸ் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், 5 கிளாஸ் வரையிலும் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய டவுட்ஸோட வருவாங்க. என்ன மேம் நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு. எந்த டவுட்டா இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடியது என்னன்னா ரைட் அண்ட் கீப் இட். நீங்க எண்ட் ஆஃப் த செஷன் வரையிலும் உங்களுடைய டவுட் கிளாரிஃபை ஆகல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. எண்ட் ஆஃப் த செஷன் இன் தி சென்ஸ் நம்ம ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இதை கவர் பண்ணிக்கிட்டே வந்துருவோம். இதுக்கான பதில் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஏதோ ஒரு செஷன்ல கொடுத்துருவேன். அந்த பதில் உங்களுக்கு கிடைக்கல என்னுடைய ப்ரோக்ராம்ல அப்படின்னும் போது நீங்க கண்டிப்பா எழுதி வச்சு நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணல, எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கலன்னு கேளுங்க. சரியா? ஏன்னா நான் ஓரியன்டேஷன் தான் கொடுத்திருக்கேன், நீங்க என்ன படிக்க போறீங்கிறத தான் சொல்லியிருக்கேனே தவிர அதுல ஒவ்வொரு சாப்டரா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பல விஷயங்கள் அன்லாக் ஆகும். Thank you, ma'am. Yeah. Yes. Anything else? Ma'am, good evening, ma'am. இந்த பேர் அம்பிகா மேம். சொல்லுங்க மேம். நீங்க நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? ஓகே மேம்.
நீங்க பேசுற இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. எனக்கும் அது மாதிரி யூஸ் பண்ண ஆசை. பட் ஆனா சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேம். அது அது சில விஷயங்கள் போக போக பிக்கப் பண்ணிக்குவேன் மேம். கொஞ்சம் நான் இங்கிலீஷ் அதுக்கு பேசினேன்னா உடனே திருப்பி தமிழ்ல சொல்லிடுவேன். இந்த ஓகே இஷ்யூ மேம். வந்து இருக்கும். லைக் எப்படின்னா நிறைய பேர் தமிழ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. சோ கண்டிப்பா மேம். தமிழ்ல தான் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. மோஸ்ட்லி நான் வந்து எங்கெங்கெல்லாம் தமிழ் சொல்றேனோ வேலிடேஷன் பண்ணணும், அக்னாலேஜ் பண்ணணும், அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு நான் தமிழ்ல சொல்லிடுவேன். ஓகே அந்த மேம். மீனிங் உங்களுக்கு புரியலன்னா உடனே நீங்க சாட்ல போட்டு என்கிட்ட கேளுங்க. ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சாட்ல போட வரல அப்படின்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி கூட கேட்கலாம். ஒன்னும் இஷ்யூ கிடையாது. ஓகே மேம். எஸ். வேற என்ன டவுட் இருக்கா? எனக்கு செஷன் இல்லை எப்படி மேம். இருந்தது? எஸ். நல்லா இருந்துச்சு. நல்லா நீங்க சொல்றது நல்லா புரியுது மேம். நல்லா ஓரளவுக்கு இப்போ பேசிக் மட்டும் சொல்லிருக்கீங்க. பேசிக்குமே ஒரு சில வீடியோ இப்போ ஒரு சில ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கூட கொடுத்துட்டீங்க. ஸோ இது இந்த மாதிரி நான் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. புரிஞ்சது மேம். இன்னும் போக போக இன்னும் நல்லா புரியும். நீங்க சொன்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நம்ம பிக்கப் பண்ணிக்க இன்னும் நல்லா நல்லா புரிஞ்சுக்கும். அந்த சொல்யூஷன் தீர்வும் சரி அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு மேம். தேங்க்யூ கண்டிப்பா. மேம். ஓகே ஓகே, தேங்க்யூ. சோ ஒன் ரெக்வெஸ்ட் ஃப்ரம் மை சைடு என்னன்னா, கிளாஸை இன்டராக்டிவா வைக்கணும்னா உங்களுடைய இன்டராக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஒன் சைடா நான் பேசிட்டே இருப்பேன். பிகாஸ் ஐ ஹாவ் சிலபஸ் டு கம்ப்ளீட். நம்ம ஒரு விஷயத்த நம்ம ப்ராமிஸ் பண்ணி வந்திருக்கோம். ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் த சிலபஸ். உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நாலேஜ் கொடுக்க முடியுமோ ஐ டெஃபினெட்லி கிவ் இட். அதுல எந்த குறையும் இருக்காது. ஆனா கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா போகணும் அப்படின்னா உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா எனக்கு தேவை. நீங்க லைவ் கிளாஸஸ் வந்தீங்கன்னா நம்ம லைவ் கேசஸ டிஸ்கஸ் பண்ணலாம். ஒவ்வொருத்தருடைய டவுட்ஸ்லயுமே நிறைய எஜுகேஷன், நிறைய படிப்பினைகள் அதுல இருக்கும். நம்ம புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், ஸ்லைட்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றதை விட ரியல் லைஃப ஒத்தி நம்ம பேசும்போதுதான் நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும். சோ உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எவ்வளவு தூரத்துக்கு லைவ் கிளாஸ்ல கொடுக்க முடியுமோ கொடுக்க ட்ரை பண்ணுங்க. தப்போ ரைட்டோ தயங்காம பேசலாம். நீங்க கத்துக்க வந்திருக்கீங்க. சோ ஃபீல் ஃப்ரீ. தேங்க்யூ சார். ஆல்ரைட். எந்த டவுட்ஸும் இல்லைன்னா நம்ம கிளாஸ வைண்ட் அப் பண்ணிக்கலாம், முடிச்சுக்கலாம். சரியா? ஓகே மேம். ஆல்ரைட். டேக் கேர் எவ்ரிவன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.